அவங்க சொன்னபடி மெரினா பீச்ல பார்க் பண்ண விடணும்ல. 8 கிலோமீட்டர் முன்னாடியே நிறுத்துனீங்க. 8 கிலோமீட்டர் ஏன் நடக்க விட்டீங்க? சரி, 8 கிலோமீட்டர் ரசிகர்கள் நடந்தாங்க, தொண்டர்கள் நடந்தாங்க. நடிகர் அந்த தலைவர் அவர் எத்தனை கிலோமீட்டர் நடந்தாருங்க? 8 கிலோமீட்டர்னா அப்போ இங்க அம்ஜிகர்ல இருந்து சிவானந்த சாலைக்கு நடந்தே போனாங்களா? யாராவது நம்புவாங்களா? ராஜ்மோகன் தான் இதை சொல்றாரு, எங்களுக்கு வந்து பெர்மிஷன் வந்து 10 to 11 மட்டும் தான் கொடுத்தாங்கன்னு. ராஜ்மோகனுக்கு சேலஞ்ச் பண்றேன், ஆதாரத்தை எடுத்து கொடு. போலீஸ் வந்து 10 to 11 மட்டும் தான் அனுமதி கொடுத்தார்கள் அப்படின்னு எடுத்து போடு. வீடியோ கால்ல எப்ப பேசுனீங்க? எங்க பொதுச் செயலாளர் எங்களுடைய மாவட்ட செயலர் கல்லாணி பிரபு அந்த குடும்பத்தோட பேசுறாங்கன்றோன்னே அந்த மாவட்ட செயலாளர் அவரோட இன்ஸ்டா சோசியல் மீடியா பேஜ் ட்விட்டர் பேஜ் பிரபு அவர் போய் பார்த்துட்டு அங்க போய் என்ன செஞ்சாரு? போராளின்னு பாட்டு போட்டு தன்னை தானே ப்ரோமோட் பண்ணிருக்காரு. ஆமா, மாவட்ட லெவலில் இந்த பிரபுவை குறித்து நம்ம என்னெல்லாம் விமர்சனம் வைக்கிறோமோ அது எல்லாமே அப்படியே அவங்களோட கட்சி தலைவர் விஜய்க்கு வந்து பொருந்தும். முழுக்க அவங்க தங்களுடைய அரசியல் விளம்பரத்துக்காக அஜித்குமார் கொலையில அஜித்குமார் மரணத்தின் மீது ஏறி ஆடிக்கொண்டிருக்காரு. அதிமுக பீரியட்ல லாக்அப் டெத்ல இவ்வளவு பெரிய டேமேஜ் எல்லாம் நடக்குன்னு சொல்றாரு. யாருங்க இவர் வரையற பண்றது டேமேஜ்? ராஜ்மோகன் யாரு? 480 பேருக்கும் பெருசா நடக்குன்னு சொல்ல வராங்க. ஸ்டெர்லைட்ல வாயில் சுடப்பட்டுச்சுல ஸ்னோலின், அவங்க அம்மாட்ட போய் கேளுங்க. அதெல்லாம் பெரிய அட்ராசிட்டி இல்ல, அதெல்லாம் பெரிய வந்து சித்திரவதை இல்ல, அதெல்லாம் பெரிய கொலை இல்ல, அஜித்குமார் கொலை தான் மிகப்பெரிய கொலை அப்படின்னு சொல்றாரா ராஜ்மோகன்? சொல்லுங்க. அதான் மறுபடியும் சொல்றேன், தற்குறி வெற்றி கழகம் அதற்கு தகுந்த ஒரு கொள்கை பரப்பு செயலாளர் ராஜ்மோகன். இந்த கூட்டத்திலையும் கூட நிகிதா, பாரதிய ஜனதா கட்சி தொடர்பு, இந்த அரசியல் தொடர்பு இதெல்லாம் இதுக்கு பின்னணியில இருக்குதா இல்லையான்னு ஒரு கொஸ்டினாவது கேட்கணும்ல. விஜய் 3 நிமிஷம் பேச்சுல நிகிதாவை பத்தி வாயை திறக்கல, இல்ல நிகிதாவை ஏன் அரசியல் கேட்கல. அந்த கேள்வி கூட நீ கேட்கல அப்படின்னா உன்னோட நோக்கம் என்ன? அதிமுகல இந்த மண் சார்ந்து நடக்கக்கூடிய பல பிரச்சனைகள்ல அவங்க கூட்டணியில் இருந்தாலும் சில விஷயங்கள் எதிர்க்கிறாங்க. நொட்டினார் அப்படின்னு என்ன பதில் சொல்ல முடியும்? என்ன செஞ்சார் மண் சார்ந்த பிரச்சனைக்கு? சிஏ ஆகட்டும், நீட் ஆகட்டும், நியூ எஜுகேஷன் பாலிசி ஆகட்டும், எல்லா விஷயத்திலுமே மேல இருக்கிற ஒன்றிய அரசு என்ன சொல்லுதோ, அமித்ஷா என்ன சொல்றோ அத்தனை இடத்துலயும் கையெழுத்து போட்டு ஐயா நான் உங்களை அடிமை, ஐயா நான் உங்களை அடிமை, ஐயா நான் என்னங்க அடிமையாவே எவ்வளவு நாள் தான் இருக்குது, நான் சங்கியாவே மாறிடுறேன், எதுக்கு இவ்வளவு சிரமம்? ஆசை என்ன அப்படின்னா ஏடிஎம்கே கூட்டணியில ஒருவேளை நம்ம சேர வேண்டியிருந்துச்சுன்னா அதுல எதுவும் மண்ணில் விழுந்துடக்கூடாதுல்ல. வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு பேச ஊடகவியலாளர் சதீஷ் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள், அவரோடு பேசுவோம். வணக்கம். வணக்கம். திருப்போணத்தை சார்ந்த அஜித்குமார் அவர் வந்து கஸ்டோடியல் டெத்ல வந்து கொல்லப்படுறாரு. அதுக்கு நீதி கேட்டு, அது மட்டும் இல்லாம இந்த ஆட்சியில திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஆட்சியில கிட்டத்தட்ட 24 பேர் கஸ்டோடியல்ல கொல்லப்பட்டிருக்கிறாங்க. அவங்க எல்லாருக்கும் வந்து நீதி கேட்டு தமிழக வெற்றி கழகம் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க. அந்த ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்கு வந்து தமிழக காவல்துறை வந்து ரொம்ப கெடுபிடி பண்ணதாகவும், கிட்டத்தட்ட 8 கிலோமீட்டருக்கு முன்னாடியே வாகனங்களை நிப்பாட்டி அங்கிருந்து எல்லாரும் நடந்து ஆர்ப்பாட்டம் நடக்கிற இடத்துக்கு வர வேண்டிய சூழல் இருந்ததாகவும், ஆர்ப்பாட்ட நேரமே 1 மணி நேரத்துக்குள்ள முடிக்கணும் அப்படின்னு பல நெருக்கடிகள் வந்து அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு கொடுக்கப்பட்டதா வந்து அந்த கட்சியை சார்ந்த எல்லாரும் சொல்றாங்க. குறிப்பா கொள்கை பரப்பு செயலாளர் ராஜ்மோகன் வந்து பிரத்யேக பேட்டிகளா பல சேனலுக்கு அந்த பேட்டியை கொடுத்துருக்கிறாரு. நீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இல்லை, சொல்றதே சொல்றீங்க. ஒரு 8 கிலோமீட்டர் இடத்துல ஒரு 80 கிலோமீட்டர், ஒரு 800 கிலோமீட்டர், இல்லை யாழ்ப்பாணத்துல இருந்து கடலில் நடந்து வந்து தான் நாங்கள் இங்கே வந்தோம் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. கொஞ்சமாவது மனசுல உண்மையோ திராணியோ என்னமோ இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது ஒன்று இருக்கணும்ல. அப்படி இருந்தால் இப்படி சொல்ல முடியுமா? 8 கிலோமீட்டர்னா அப்போ இங்கே அம்ஜிகர்ல இருந்து சிவானந்த சாலைக்கு நடந்தே போனாங்களா? இது யாராவது நம்புவாங்களா? நான் வடபழனியில் நான் இருக்கிறேன், நீங்கள் வந்து எங்கே இருந்தீங்க? உங்கள் டி நகர் ஆஃபீஸில் இருந்தீங்க, அப்போ அங்கே இருந்தாலும் நடந்தே போனாங்களா? அப்படி பார்த்தா அன்னைக்கு சென்னையே வந்து கலர்ஃபுல்லாக இருந்திருக்குமே. நான் துண்டு போட்டுட்டேன். ஏன்னா அதை கூட்டம் முடிஞ்சதுமே கலைஞர் நிலவரத்தில் இருந்தாங்க, அது உடனே வீடியோ வந்துருச்சு. அப்படிதானே? ஊடகங்கள் வந்து கண்கொத்தி பாம்பா இருக்காங்க. ஊடகங்கள் கூட வேண்டாம், சோசியல் மீடியாலேயே நிறைய பேர் இருக்காங்க, மொபைலே சொல்லி உங்க கட்சி தொண்டர்களே எடுத்து போட்ட போட்டோஸ் தான் இருக்குது. எல்லாம் பஸ்ல வந்தாங்க, இல்லை கார்ல வந்தாங்க, இதில் வந்தாங்க, எப்படியோ கூட்டு வந்தாங்க. சரி, 8 கிலோமீட்டர் ரசிகர்கள் நடந்தாங்க, தொண்டர்கள் நடந்தாங்க. அவருடைய நடிகர் அந்த தலைவர் அவர் எத்தனை கிலோமீட்டர் நடந்தாருங்க? அவரையும் பிளாக் பண்ணிருப்பாங்கல்ல. அவர் பனையூர்ல இருந்து நடந்து வந்தாரா? இல்ல பறந்தானே வந்தாரு, இல்ல கார்ல தானே வந்தாரு? அவரு ஏன் நடக்கல? அப்போ இது வந்து ஒரு அப்பட்டமான தேவையில்லாம உனக்கு வந்து திமுக அரசை வெறுக்கணும், இல்ல அந்த கவர்மெண்ட்டை நீ வந்து அடிக்கணும் அப்படின்னா உனக்கு ஏகப்பட்ட காரணங்கள் இருக்கு. அதன் மூலமாக ஒரு கவர்மெண்ட்டை வந்து நல்ல கவர்மெண்டா புஷ் பண்ண வைக்கலாம், இல்ல அந்த கவர்மெண்ட்டை அம்பலப்படுத்தி நீ வந்து அதோட இடத்துக்கு நான் தான் அதுக்கு சரியான ஆளும் நிரூபிக்கிறதுக்கு முடியும். ஆனா அந்த மாதிரி எதுவும் பண்ணாம டிஎம்கே எலிமினேட் பண்ணணும். அதுக்கு நான் என்னன்னாலும் சொல்லுவேன், நீ நம்பித்தான் ஆகணும். எதிரி கேள்வி கேட்டா நீ என்ன திமுக சொம்பா அப்படின்னு கேட்போம். அந்த மாதிரி டீல் பண்றது தான் கொள்கை பரப்பு செயலாளர்னா. அதுக்கு எதுக்குடா ராஜ்மோகனை கொண்டு வந்து வச்சிங்க? அதுக்கு திருவள்ளுப்புறம் யாரை நிப்பாட்டினாலும் இந்த மாதிரி கேள்வி கேட்க தெரியும். ஈவன் இதுக்கு முன்னாடி சீமானும் இப்படிதான் பேசிட்டு இருந்தாரு, அதே மாதிரி ராஜ்மோகனும் தொடர்றாரு. அவன் தலைவருக்கு பேசவே தெரியாது, அதனால 3 நிமிஷத்துல முடிக்க போறாரு. இல்ல, அது 1 மணி நேரத்துக்குள்ள முடிக்கணும்னு போலீஸ்காரங்க ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணதுனாலதான் 3 நிமிஷத்துல முடிக்க சொல்லி ராஜ்மோகன் தான் விஜய்க்கே சொன்னாருமே. கொஞ்சம் லாஜிக்கா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எந்த போராட்டத்துக்கு இது வரைக்கும் போலீஸ் வந்து 1 மணி நேரம் உங்களுக்கு அனுமதியே 1 மணி நேரம் தான் அப்படின்னு சொல்லியிருக்கா? ஈவன் கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆகட்டும், தொடர்ந்து களத்தில் இருக்கிற
கம்யூனிஸ்ட் கட்சிகள், திராவிட இயக்கங்கள், திமுக ஆட்சியில் இல்லாம வெளியில இருக்கிற அவங்க சைடு ஆதரவா கூட இருப்பாங்க. அவங்களுக்கும் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் உண்டு, இந்த கேள்விகள் உண்டு, இந்த கண்டிஷன்ஸ் உண்டு, நிபந்தனைகள் உண்டு, எல்லாமே உண்டு. அவர்களில் குறிப்பா கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் கூட என்ன சொல்லுவாங்க, 10 மணினா 10:30 கூட போகும். எந்த இயக்கம், திராவிட இயக்கம் நடத்தினாலும் 10:30 வரைக்கும் கூட போகும். போலீஸ் வந்து 10 மணிக்கு டைம் முடிஞ்சதுனால இந்த முடிச்சிட்டோம் அப்படின்ட்டு அரை மணி நேரம் கூட பேசுவாங்க. அந்த அளவுக்கு அவரோட வந்து ஒரு தெம்பு இருந்தது, திராணி இருந்தது, தைரியம் இருந்தது. தான் சொல்ல வந்ததை சொல்லியே ஆகணும் அப்படிங்கிற அந்த நெருப்பு இருந்துச்சு. புரியுது தானே? அந்த அந்த வேட்கை இருந்துச்சு. நான் சொல்ல வேண்டியதை வந்து இந்த மக்கள்கிட்ட கடத்தணும் அப்படிங்கிற ஒரு வேட்கை இருந்துச்சு. ஆனா இவங்கள்ட்ட என்ன இருக்குது? அது எதுவுமே கிடையாது. நான் ஒரு போராட்டம் நடத்தினேன், திமுக அரசையே நான் வந்து அசைச்சு பார்த்துட்டேன், 15,000 20,000 பேரை கூட்டு வந்துட்டேன், அதனால இது வந்து நீங்க எல்லாரும் கவனிக்கணும், எங்களை வந்து போலீஸ் வந்து தடை போட்டு பார்க்குது, ஆளும் கட்சி எங்களை தடை போட்டு பார்க்குது, இதன் மூலம் எங்களை பார்த்து விட்டு பயந்துட்டாங்க அப்படின்னு அவர் நிரூபிக்க முயல்றாரு. ஆனா உண்மை வந்து மக்களுக்கு எளிதாக புரியும். எல்லா ஊர்லயும் கூட்டம் நடக்குது. அது கோயில் கொடையாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ஒரு கட்டுப்பாடு உண்டு. அப்படித்தானே? இப்போ அந்த கட்டுப்பாடுகளை நீ ஒன்று அடக்குமுறைன்னு சொல்லி படம் போடுறது வந்து எந்த விதத்தில் நியாயம்? அப்படியே உங்களுக்கு வந்து நீங்க சொல்றது சரினா, நீங்க வந்து போலீஸ்கிட்ட வந்து ஒரு அனுமதி லெட்டர் கொடுத்துருப்பீங்க. அந்த அனுமதி லெட்டர்ல நான் வந்து இன்னைக்கு வந்து மதியம் வரைக்கும் போராட்டம் பண்றேன், 9 மணில இருந்து 1 மணி வரைக்கும், 10ல இருந்து 1 மணி வரைக்கும் இருக்கும் தானே? அந்த லெட்டர் எடுத்து நீங்க வெளியில போடுங்க. அப்படியும் இல்லை அப்படின்னா போலீஸ் வந்து அதற்கு பதில் கொடுத்துருப்பாங்கல்ல, இல்ல உங்களுக்கு அனுமதி வந்து 10 to 11 மட்டும் தான், 11 to 12 மட்டும் தான் அப்படின்னு சொல்லியிருக்கல, அதை எடுத்து நீங்க வெளியில போடுங்க. அப்பதானே மக்கள் நம்புவாங்க. நீ பாட்டுக்கு என்ன சொல்றது, வாயில வந்ததெல்லாம் வந்து 10 to 11 மட்டும் தான் கொடுத்தாங்க அப்படிங்கிறது எப்படி நம்ப முடியும்? அதுக்கு 2 ரீசன். ராஜ்மோகன் என்ன கேட்கறோம், ராஜ்மோகன் தான் இதை சொல்றாரு, எங்களுக்கு வந்து பெர்மிஷன் வந்து 10 to 11 மட்டும் தான் கொடுத்தாங்கன்னு. அப்படி எடுத்து கொடுத்ததை, அதை அப்படி எழுதி கொடுத்ததை, இல்லை அப்படி அதுக்குண்டான ஆதாரத்தை நீ வெளியில எடுத்து போடு. நீ என்ன லெட்டர் எழுதி கொடுத்த அதையும் எடுத்து போடு. இது 2 நீ எடுத்து வச்சு சோசியல் மீடியால இல்ல டிவி சேனல்ல இல்ல நீ எந்த டிபேட்ல போனாலும் அதை எடுத்து வச்சு நீ காட்டு. போலீஸ் வந்து எங்களுக்கு வந்து அடக்குமுறை பண்ணுச்சு, அராஜகம் பண்ணுச்சு, எங்களை தடுத்துச்சு அப்படின்னு நீ ஆதாரத்தோட சொல்லு. சும்மா வாயில வந்ததே சொன்ன அப்படின்னு நான் இப்போ சேலஞ்ச் பண்றேன், ராஜ்மோகனுக்கு சேலஞ்ச் பண்றேன், ஆதாரத்தை எடுத்துக்கொடு. போலீஸ் வந்து 10 to 11 மட்டும்தான் அனுமதி கொடுத்தார்கள் அப்படின்னு எடுத்து போடு. அதற்கப்புறம் அதை பத்தி பேசலாம். இப்போ போலீஸ் அடக்குமுறையா, எதனால அந்த 10 to 11 கூட எதனால அப்படிங்கிறது கூட ரீசன் இருக்கலாம். ஏன்னா போலீஸ் வந்து சும்மா இல்லை, நீ பாட்டுக்கு 1 மணி வரைக்கும் வச்சுட்டு தண்ணி கூட இல்லாம நடத்திருக்கானுங்க. 5 பேர் மயக்கம் எடுத்து விழுந்திருக்காங்க. ஒரு லேடிஸ்லாம் வந்து பேரியரோட சேர்ந்து, பேரியருக்கு அந்த பக்கம் இருந்தாங்க, அந்த பேரியர்ல இருந்து அவங்கள தூக்கி கொண்டு வந்து இந்த பக்கம் வச்சு அவங்களுக்கு காத்து வாங்க வைக்கிறாங்க. சப்போஸ் டெத் ஆயிருந்தா அப்போ நீ என்ன சொல்லுவ? பாதுகாப்பு சரியா கொடுக்கல, மொட்டை வெயில்ல வந்து நீ போராட்டம் நடத்தின பத்தி அதை பத்தி பேச மாட்டேன். உங்களுக்கு என்ன காரணம்? உங்களுடைய தலைவர் வெயில்ல நனையக்கூடாது, வெயில்ல கருவி போயிடுவாரு. ஏன்னா அவரு என்ன படம் நடிச்சிட்டு இருக்காரு, ஜனநாயகங்கிற படம் நடிச்சிட்டு இருக்காரு. அந்த படத்துக்கு இவரால் இந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல எந்த பாதிப்பு வந்துடக்கூடாது. 10 to 11 ஒரு 3 நிமிஷம் பேசிட்டு வர்றதுக்கு நீ ஆர்ப்பாட்டம் நடத்தினா என்ன, இல்ல ட்விட்டு போட்டா என்ன? என்ன ரீல்ஸ் ஆடா ஓட்டுறீங்க? வெயில இருக்க முடியாதுன்றதுக்காக சீக்கிரம் முடிச்சாங்கன்னு சொல்றது எப்படி சரியா? ஏங்க 10 to 11 மட்டும்தான் போலீஸ் பெர்மிஷன் கொடுத்துன்னு அந்த ராஜ்மோகன் சொல்லும் பொழுது ஏன் இதெல்லாம் நமக்கு கேள்வியில் தோணாது? இத்தனை 1000 தொண்டர்கள் நீ கூட்டு வந்திருக்கிற, கஸ்டோடியல் டெத்து, போலீஸ் டெத்து, லாக்அப் டெத்து, இதை பத்தி பேசுறதுக்கு அவ்வளவு இருக்குது. இது வெறும் 24 மரணங்களை பத்தி மட்டும் இல்ல, வெறும் அஜித்குமாரை மட்டுமே பற்றியதல்ல, இதுக்கு ஒரு நீண்ட வரலாறு இருக்குது. அப்படித்தானே? எத்தனை பேர் இந்த மாதிரி கஸ்டோடியல் டெத்து செத்துருக்காங்க. அந்த பையன் நவீன் இருக்காரு, அஜித்குமாரோட தம்பி, பேசும்போது கூட அந்த 24 பேரை பத்தி கேட்டப்போ அவர்களும் எங்களை மாதிரி பாதிக்கப்பட்டு வந்திருப்பாங்கல்ல அப்படின்னு தான் சொல்றாரு. அப்போ அதெல்லாம் ஒரு சின்ன பையனுக்கு கூட அந்த அந்த அறிவு இருக்குது. என்னைய மாதிரி பாதிக்கப்பட்டிருப்பாங்கன்னா அப்ப இதுக்கு முன்னாடி பாதிக்கப்பட்டிருப்பாங்கல்ல, அதை பத்திலாம் நீ சேர்த்து இது எப்படி இந்த மாதிரி நடக்குது, கஸ்டோடியல் டெத்து எதனால நடக்குது, இது எப்படி போலீஸ்க்கு இவ்வளவு அதிகாரம் வருது, போலீஸோட புரூட்டாலிட்டி என்ன அப்படின்னு உனக்கு பேசுறதுக்கு துப்பு இல்லை. அந்த துப்பை மறைக்கிறதுக்கு போலீஸ் எனக்கு அராஜகம் பண்ணிச்சு, அடக்குமுறை பண்ணிச்சுன்னா, ஏன்பா நீ போலீஸ் எது தானே போராட்டம் நடத்துற, நீ ஒரு அரை மணி நேரம் கூட தான் நின்று பேசியிருக்க வேண்டியது தானே, டே நீ தொட்டு பாடுறா அப்படின்னா தமிழ்நாடு திரும்பி பார்த்துருக்குல்ல. அந்த திராணி இல்லை, அந்த தெம்பு இல்லை. ஆனா கூசாம வந்து பொய் சொல்ற தானே? திராணி இல்லைன்றீங்களா இல்ல விஷயம் இல்லைன்றீங்களா அவர்கிட்ட? இல்ல விஷயம் இருந்தா திராணி வந்துடும். புரியுதுங்களா? உங்கள்ட்ட ஒரு விஷயம் இருந்ததுன்னா நீங்க தைரியமா வெளியில சொல்லுவீங்க, இல்ல அதை குறித்து பேசுறதுக்கு உங்களுக்கு தைரியம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஒரு அடக்குமுறைக்கு மேல உங்களுக்கு மீறணும் அப்படிங்கிற ஒரு சக்தி வரும். ஆனா அதை பத்தி விஷயமே இல்லை, அறிவே இல்லைங்கிறப்ப நீங்க என்ன பேச முடியும்? ஸோ இவங்களோட அறிவுக்கு தக்கன ஒரு மணி நேரத்தை கேட்டு எடுத்துக்கிட்டாங்க. அதே எனக்கு தெரிஞ்ச அதிகம் தான். அதனாலதான் 10 பேரை பேச விட்டு அவங்க 3 நிமிஷம் வச்சு கவர் பண்ணிட்டாங்க. சரியா? அதுக்கு போக நீ வந்து நம்ம எதிர்பார்த்தோன்னா நாம தான் முட்டாள். அதுக்கு மேல இவங்க வந்து இந்த கஸ்டோடியல் டெத் பத்தி முக்கியமான யாரு ஹென்ரி டிஃபனை கூப்பிட்டு பேச வைக்க போறாங்க, இல்ல விஜயை கூட நான் இந்த மாதிரிலாம் படம் நடிச்சிருக்கிறேன் இதெல்லாம் தப்பு அப்படின்னு ஒத்துக்கிடுவான்னு நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா அது உங்களுடைய முட்டாள்தனம். அந்த முட்டாள்தனத்தை தான் ராஜ்மோகன் வந்து பயன்படுத்திட்டு இருக்காரு. இந்த 10 to 11 அப்படின்னு நம்ம பேசும்பொழுது ரொம்ப முக்கியமான வார்த்தை, எப்படி ஆதவ அர்ஜுனா வந்து ஒவ்வொரு அரசு கொலைகளுக்கும் பின்னாடி நியாயம் இருக்குன்னு சொன்னாரோ, அதே மாதிரி இவங்களோட
கொள்கை பரப்பு செயலாளர் ராஜ்மோகன் என்ன சொல்றாரு அப்படின்னா 10 to 11 ஃபங்க்ஷன் அதுக்கு மட்டும்தான் அளவு அப்படிங்கிறாரு. ஏன்னா அது ஃபங்க்ஷன் ஆடாது. இதே மாதிரி தான் ஸ்டேஜில் வந்து அஜித்குமாருக்கே எங்க தலைவர் பேசுவாரு அப்படின்னு சொன்னாரு. இல்ல அதை மறுக்கிறாரு, நான் அந்த மீனிங்ல பேசலன்னு. அவருக்கு மறுக்கதாங்க செய்வாரு. அப்பட்டமா சிக்கிருக்கு வீடியோவே. அந்த நீங்க டிபேட் சேனல்ல பாத்தீங்கன்னா அந்த வீடியோ அந்த நேரம் உடனே ப்ளே பண்ணி கட்டுறாங்க. அவர் சொல்றாரு, நான் ஊர் பேரை சொன்னேன், அவருடைய அட்ரஸை சொன்னேன், நான் அவருடைய வயசை சொன்னேன், அவருடைய அப்பா பேரை சொன்னேன் அப்படிலாம் சொல்றாரு. நீ என்னமும் சொல்லிட்டு போ, ஆனா அஜித்குமார் அப்படிங்கிற பேர் வர்றப்போ நீ அஜித்குமாருக்காகவும் பேசுவாரு அப்படின்னு நீ சொல்றதுக்கு அர்த்தம் என்ன? நடிகர் அஜித்தை நீ உள்ள இழுக்கிற, அப்படிதானே? அது அஜித்குமார் இருந்தாலும் பேசுவாரு. இல்லைன்னா இதே வந்து தியாகராஜன் ஒரு பேர் சொல்லணும் அவரு. அதான் சொல்றேன், சினிமா அவ்வளவுதான். அரசியல் அறிவு. யாராக இருந்தாலும் போராடுவோம், யாராக இருந்தாலும் நீதி கேட்போம் அப்படிங்கிறது வேற. அஜித்குமார் என்ற பெயருக்கு ஏற்கனவே வந்து விஜய் ஃபேன்ஸ், அஜித் ஃபேன்ஸ், அது ஒரு தெக்கும் வடக்குங்கிற மாதிரி ஒரு அந்த டைம்ல ரசிகர்கள் இது இருக்குது. அப்படிதானே? போய் தேட்டர்லாம் அடிச்சு நொறுக்கிட்டு வருவாங்க. இல்ல இப்ப அப்படி சொன்னா அந்த டைம்ல ரசிகர்கள் கத்துவாங்க. ஆமா, கத்துவாங்க. கைத்தட்டல் வாங்கலாம். அந்த கைத்தட்டல் அது கைத்தட்டலா சொல்லுங்க? கைத்தட்டல் வேணும்னா நீ என்னன்னாலும் பேசலாம், சரிதானே? நீங்க டான்ஸ் ஆடினா கூட கைத்தட்ட தான் செய்வாங்க. நீ வந்து வார்த்தையில டான்ஸ் ஆடி இருக்கிற, அது வந்து எந்த விஷயத்துல அப்படிங்கிற ஒரு விவஸ்தை இருக்குல்ல. ஒருத்தர் கஸ்டடியத்துல இறந்துருக்காரு, மொத்தமா வேதனை இருக்கும், நீ கைத்தட்டல் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன சொல்றது, அஜித்குமாருக்கே எங்க ஆள் வந்து பேசுவாரு, போராடுவாரு அப்படிங்கிறன்னா இதுதான் கேவலமான அரசியல் சொல்றான். இவன் பேசுறதுக்கும் சாட்ட துறைமுருகன் இருக்காரு பாருங்க. சாட்ட துறைமுருகன் வந்து அந்த மௌனே இந்த மௌனே அப்படின்னா என்னமோ கெட்ட வார்த்தைலாம் போட்டு திட்டி தன்னை வந்து நிரூபிக்க முயன்றார் போலீஸை, சரிதானே? போலீஸை திட்டி தன்னை நிரூபிக்க முயன்றார். ஒரே கைத்தட்டு பிறந்தது. இந்த ரெண்டு பேச்சுக்கும் பெருசா ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. எல்லாமே கைத்தட்டலுக்காகவும் நாங்கள் ரொம்ப கோபத்தில் இருக்கோம், நாங்கள் பயங்கரமான இதுல களமாடுறோம் அப்படின்னு காட்டிக்கிறதுக்காகவும், அப்படியும் அதுலயும் குறிப்பாக சினிமாத்தனமாக அஜித்குமார் பேரெல்லாம் இழுத்துட்டு பேசுறது வந்து ஒரு கேவலமான அரசியல். அதான் எந்த இடத்துலையுமே இவங்க வந்து அரசியல் கட்சியாக செயல்படுறதுக்கு தகுதியே இல்லாத ஒரு கொள்கை பரப்பு செயலாளரும் அதுக்கான தலைவரும் இருக்கிறதா தற்கொலை வெட்டி கழகம். விஜய் பேசினதுல ரொம்ப விமர்சனத்துக்கு உள்ளான ஒரு விஷயம், அந்த ஆர்ப்பாட்டத்தில் அவர் பேசினதுல சாரி, முதல்வர் வந்து அந்த அஜித்குமாரோட தாயார்கிட்ட வந்து தவறு நடந்துச்சு அப்படின்னு சொல்லி வருத்தத்தை தெரிவிச்சாரு. அதை வந்து சாரிமா மாடல், இது என்ன திமுக என்ன தப்பு தடுக்காம சாரி கேட்குது, சாரிமா மாடல் அரசா அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் பேசினாரு. அது ரொம்ப விமர்சனத்துக்கு உள்ளாவது. நீங்க எப்படி பாக்குறீங்க? சாரிமா மாடல் தான் நல்ல மாடல். அவர் அப்படி சொன்னார்னா நான் வரவேற்கிறேன். பர்சனலாக நான் சொல்றேன், சாரின்னு ஒருத்தர் கேட்குறாரு அப்படின்னா அது வந்து தன்னோட தவறை உணர்ந்து கேட்குறாரு. அவர் வந்து பொறுப்பேற்க முடியாது. என்ன அவர் பொறுப்பேற்க முடியாதுன்னா அவர் வந்து அந்த கொலையை சொல்லி தூண்டலை, சரிதானே? ஆனால் போலீஸ்க்கு ஒரு அதிகாரம் இன்னும் தொடர்ந்து அவர் ஆட்சியிலும் இருக்குது. அதை வந்து அவர் வந்து ஏற்றுக்கிட்டாரு. ஏற்றுக்கிற பொழுது தான் நீங்கள் அதை திருத்த முடியும். நீங்கள் ஏற்றுக்கிடவே மாட்டேன், நான் முட்டு கொடுப்பேன், நான் வந்து இது வந்து அதில் செத்து போயிட்டாரு, ஹார்ட் அட்டாக்ல செத்து போயிட்டாரு அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அந்த போலீஸ்க்கு என்ன தைரியம் இருக்கும்? நம்ம என்ன செஞ்சாலும் நம்மளை காப்பாற்றுறதுக்கு முதல்வர் வரைக்கும் பேசுவாங்க அப்படின்னு இருக்கும். அப்போ இந்த போலீஸ்க்கு இப்போ எனக்கு எப்படி இருக்கும்? சாரின்னு கேட்குறாரு, உங்க பக்கம் நிற்கிறோம் அப்படின்னு பாதிக்கப்பட்டவங்கள்ட்ட நீங்க சொல்றாரு, இதுக்கு என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ அதை எடுத்துருங்க, இன்னும் எடுப்போம், நீதி உங்களுக்கு வாங்கி தரப்படும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ கீழே இருக்கிற போலீஸ் ஆஃபீஸருக்கு இது எப்படி இருக்கும்? நீங்க வந்து மென்ஷன் பண்றது சாரி அப்படிங்கிறத, அந்த சாரிங்கிறது வந்து வெறும் சாரி கிடையாது. அந்த சாரிக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு உளவியல் பார்வை இருக்கு. ஒட்டுமொத்த மக்களுக்கு வந்து அது நம்பிக்கக்கூடிய வார்த்தை. அந்த மாடல் வந்து உனக்கு கேவலமா இருந்துச்சுன்னா நோ ப்ராப்ளம். ஏன்னா ஒன்ன மாதிரி ஆளுகளுக்கு அது அப்படிதான் இருக்கும். சாரிமா மாடல் சிறந்த மாடல். திராவிட மாடல்ல சாரிமா மாடல் அப்படிங்கிறதையும் சேர்த்து நீங்க சொல்லலாம், தைரியமா சொல்லலாம். இப்போ 2G ராஜா அப்படின்னு சொன்னாங்க. அவர் ஒரு வடக்கு வந்து ஒரு கோர்ட்ல வச்சு ஒரு நிகழ்ச்சி நடக்கும். அது ஒரு நிகழ்ச்சி, டிவி நிகழ்ச்சி. அதுல அவர் உள்ள போனப்போ அவர் வந்து போகும்போது எல்லாரும் அவரை வெறுப்பா பார்த்தாங்க. ஆனா அவர் முடிச்சு வெளியில வரும்போது தன்னுடைய பாயிண்ட் எல்லாம் எடுத்து வச்சு வரும்போது எல்லாரும் கை தட்டினாங்க. அதுல வந்து அவர் அடிச்சு சொல்றார், எஸ் ஐ எம் ராஜா, 2G ராஜா, ஸ்பெக்ட்ரம் ராஜா, நான் மக்களுக்கு இந்த 2G மூலமா நான் என்னெல்லாம் செஞ்சேன் அப்படிங்கிறத நான் ப்ரூவ் பண்ணிட்டு வந்தார். எல்லாரும் கை தட்டினாங்க. எஸ் 2G ராஜான்னு அவர் எப்படி கரெக்டாக அதை வந்து பெருமையாக சொன்னார். எதை வச்சு நீங்கள்லாம் அடிச்சிங்களோ 2G ராஜா அப்படின்னு ஆராச சொன்ன மாதிரி இது சாரிமா மாடல் அப்படின்னா நம்ம பெருமைப்படணும். இதில் வருத்தப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஆம், ஒரு முதல்வர் வந்து பாதிக்கப்பட்ட ஒரு சாதாரணமான மனிதனிடம், ஒரு குடிமகனிடம், அவர் எந்த கட்சிக்கு ஓட்டு போட்டாங்க எதுனே தெரியாது. அவங்கள்ட்ட வந்து அம்மா தப்பு நடந்துருச்சு, இது நடந்திருக்க கூடாது, நடந்துருச்சு, அப்படித்தானே? நடக்கக்கூடாதுன்னு தான் நானும் நினைக்கிறேங்கிறத பதிவு பண்ணிட்டாரு. இது போலீஸ்க்கும் சேர்த்து கொடுக்கப்பட்ட எச்சரிக்கை, பொதுமக்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பாதுகாப்பு உணர்வு, சரிதானே? அப்ப இந்த மாடலை வந்து நீ உன்னோட அரசியல் லாபத்துக்காக, என்ன அரசியல் லாபம், இதை நான் எப்படிலாம் டிஸ்கிரேஸ் பண்ண முடியும், இதை எப்படி நான் வந்து ஐயோ இவர் பேர் வாங்குறாரு, இதை நான் எப்படி நான் வந்து அடிச்சு நகர்த்த முடியும் அப்படிங்கிறதுக்கு என்ன சாரிமானா என்ன போதுமா, நீதி வேணும் அப்படிங்கிறதுனா நீதிக்குண்டான முன்னெடுப்பு தான் இது எல்லாமே. இந்த ராஜ்மோகன் எடப்பாடியை பற்றியோ ஏடிஎம்கே பற்றியோ பேசவே மாட்டார், சரிங்களா? ஒரு கூட்டணிக்காக ஒரு வெயிட்டிங்ல இருக்கார், ஒத்துக்கலாம். நீ உண்மையிலே நீதி வேணும் அப்படின்னா நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு. பொள்ளாச்சி கேஸ்ல எடப்பாடி என்ன செஞ்சார்? அந்த இளம்பெண்களோட
என்ன சொல்றது நேம்கள் எல்லாம் லீக் பண்ண வச்சது யார்? அவரோட அண்டரில் இருந்த காவல்துறைனா நீ அதை பத்தி ஏதாவது பேசியிருக்கியா? இல்லை. ஓகே, இந்த சாத்தான்குள கேஸ் எடுத்துக்கிடுவோம். அதுலேயே விஜய் வந்து ஜெயராஜா ஜபராஜ்னு சொல்றாரு, அவ்வளோதான் அவருக்கு தெரிஞ்சிருக்குது. அந்த சாத்தான்குளம் கேஸ்லையும் எடப்பாடியார் என்ன சொன்னாரு, இந்த மாதிரி ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாங்க அப்படின்னு போலீஸ் சொல்ற ஸ்டேட்மெண்ட்டை கேட்டு அவர் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. இப்படிப்பட்ட ஒரு ஆட்சிக்கும் சரியா, அதுக்கும் சிபிஐ விசாரணை ஆகட்டும் இல்ல அதுக்கு அமைச்சர் உட்பட வந்து அது லாக்அப் டெத் இல்லைன்னு பேசுனாங்க. ஆமா, கைதே செய்யப்படல. ஆமா, அதுக்கு வந்து நீ சிபிஐ விசாரணைக்காக போராடும் அப்படின்னு தான் இவர் சொன்னார். ஆனா நீங்க அந்த மேடையிலேயே வந்து என்ன சொல்றது, சிபிஐ விசாரணைக்கு மத்தா கேவலம் இல்லையா அப்படின்னு கேட்டதா பச்சை பொய்ய வந்து என்ன சொல்றாரு விஜய் வந்து ஸ்டாலின் வந்து அப்ப சொன்னதா? ஆமா, ஸ்டாலின் சொன்னதா அவர் சொல்றாங்க. அது ஒரு பொய் அப்படின்னு நிரூபிக்கப்பட்டிருக்கு. அதை பத்தி இப்போ வரைக்கும் ராஜ்மோகன் வந்து எந்த பெட்டிலுமே வாயை திறக்க மாட்டேங்கிறாரு. ஆக உனக்கு வந்து நீதிலாம் தேவையில்லை, உனக்கு நீதியும் தேவையில்லை, சாரியும் தேவையில்லை. உனக்கு தேவையானது ஒரு கேவலமான அரசியல். என்ன கேவலமான அரசியல் பண்ணா நான் திமுக எதிராக ஒரு சக்தியான என்னை காட்டிக்க முடியும் அப்படின்னு. பொதுவாக திமுக இவங்களை கண்டுக்கிறது இல்லை. ஆனா இவங்க வந்து ஒரு சில்லற விஷயம் பண்ணுவாங்களா, போகும்போது கள்ள தூக்கி எறியுறது, சரிங்களா, நோண்டி பாக்குறது, இந்த ஒரு நீங்க இப்படி சொல்றீங்க. ஆனா அஜித்குமாரோட இந்த கொலை இது வந்து லாக்அப் டெத் இல்லைன்றதுதான் திமுக முதல்ல கிளைம் பண்ணுச்சு. அப்படிதான் வந்து அது மூடி மறைக்க பார்த்துச்சு. தாவேக்கா அதுல தலையிட்டு அதை பிரச்சனையாக்கின பிறகுதான் அதுக்கு பயந்துட்டு தாவேக்கா இவ்வளவு பண்ணுதுன்னு சொல்லி பயந்துட்டு தான் திமுக இந்த கொஞ்ச நஞ்ச நடவடிக்கை கூட திமுக அதனாலதான் பண்ணுது. முதல்வர் அதனாலதான் பண்றாரு. தாவேக்கா பார்த்து பயந்து பண்றாங்கன்னு சொல்றாங்க. இல்ல, நான் என்ன கேட்கிறேன், தாவேக்கா இல்ல, எல்லா கட்சிக்காரர்களும் அந்த இழப்பு நடந்ததுமே, அஜித்குமார் கொலை நடந்த உடனே அவர்கள் வீட்டுக்கு போனாங்க, ஆறுதல் சொன்னாங்க, எல்லாருமே பண்ணாங்க. இல்லை எந்த வித மாற்று கருத்துல. நீங்க சொல்றபடி பார்த்தா டிஎம்கே என்ன கிளைம் பண்ணுச்சுன்னா, அந்த நேரத்துல ரகுபதி அவர் வந்து போலீஸின் குரலாக போலீஸ் சொன்னதை உடனே அவர் வாசிச்சாரு. என்னன்னா, இந்த மாதிரி அது சாத்தான்குள கொலை போல இதுவும் அதுவும் ஒன்றும் இல்லை, இது காவல் டெத் இல்லை அப்படின்லாம் சொன்னார். அது வந்து எந்த விதத்திலும் ஏற்க முடியாது, அது தப்பு தான். ஆனால் உங்களை ரகுபதி சொல்றது உங்களுக்கு வேணுமா? அவருக்கும் மேல இருக்கிற திமுகவோட தலைவர், இந்த நாட்டினோட தமிழ்நாட்டோட முதல்வர் மு.க. ஸ்டாலின் சொல்றது உங்களுக்கு எது வேணும்? உங்களுக்கு அவர் தானே பொறுப்பு. அவர் சொல்லிட்டார்ல. இல்ல, அந்த அவர் சொன்னதுக்கு காரணமே வந்து இப்போ குறிப்பா வந்து தாவேக்காவோட மாவட்ட செயலாளர்கள் அவங்க போய் அந்த குடும்பத்தை பாக்குறாங்க, அவங்க தான் உண்மையை கொண்டு வராங்க. பொதுச் செயலாளர் போய் பாக்குறாரு, இவங்கெல்லாம் அங்க போய் பார்த்து அந்த உண்மைக்காக போராடினால்தான் முதல்வர் பேச. கஸ்டோடியல் டெத்தோட ரொம்ப மோசமான விஷயம் என்ன தெரியுமா? அந்த ஆள் அந்த மாவட்ட செயலாளர் அவரோட இன்ஸ்டா, அவருடைய ஃபேஸ்புக்கு, அவரோட சோசியல் மீடியா பேஜ், ட்விட்டர் பேஜ், டிவிகே அவரோட பேஜ் எல்லாம் போய் பாருங்க. சிவகங்கை மாவட்ட கிழக்கு மாவட்ட செயலாளரா ஏதோ ஒண்ணு அவர் பொறுப்புல இருக்காரு. அவர் போய் பார்த்துட்டு, மாவட்ட செயலாளர் தான். ஆமா, அவர் போய் பார்த்துட்டு அங்க போய் என்ன செஞ்சாரு, இந்த மற்றவங்க எல்லாம் போய் ஒரு ஆறுதல் சொன்னாங்க, நீதி வேணும்னு சொன்னாங்க. அந்த அளவுல மீடியா கவர் பண்ணி மீடியா வெளியில போடுது. ஓகே, அந்தந்த கட்சியில இருந்து போய் சந்தித்தார் அப்படின்னு ஒரு நோட்டிபிகேஷன் மாதிரி ஒரு ஸ்டேட்டஸும் வைப்பாங்க. இந்த ஆள் என்ன பண்ணியிருக்காரு, இந்த பிரபாகர் அங்க போய் அஜித்குமாரோட தம்பி நவீன்குமார் பக்கத்துல உட்காந்துக்கிட்டு ஆறுதல் சொல்ற மாதிரி வீடியோலாம் எடுத்துட்டு, வீடியோக்கு பின்னாடி பேக்ரவுண்ட்ல பாட்டு போட்டுருக்காரு, போராளி என்னமோ போராளிங்கிற பாட்டுலாம். யாரா நீங்க, என்னடா போராட்டம் பண்ணீங்க? யாரு போராளி? அவர் தாங்க, அவர் அந்த பிரபாகர் தான். என்ன அதுல வந்து அந்த இந்த ரீல்ஸ்ல கார்னர்ல பாத்தீங்கன்னா தமிழ்நாடு படம், அதுக்கு நடுவில் இவர் போட்டோ வச்சு சிவகங்கை மாவட்டம் அப்படின்லாம் போட்டு டிவிகே இதெல்லாம் போட்டுக்காரு. எனக்கு புரியல, நீங்க என்னடா பண்றீங்க? போய் அவருக்கு ஒரு ஆறுதல் சொல்ல போனீங்க, ஆறுதல் சொல்லிட்டு நீங்க வெளில வரீங்க, வெளியில வந்து நீ ப்ரெஸ் மீட் வச்சு இதுக்கு நீதி வேணும்னு சொல்றது அதெல்லாம் வேற விஷயம். போயிட்டு அங்க உட்காந்து வீடியோலாம் எடுத்துட்டு வீடியோ எடிட் பண்ணி போராளின்னு பாட்டெல்லாம் போட்டு அவனுக்கு அவனே ப்ரமோட் பண்ணிட்டு இருக்கிறான். அவர் ப்ரமோட் பண்றதுக்கு அஜித்குமார் இஷ்யூவை அவங்க தம்பி பார்த்தத அதான் சொல்றேன். அஜித்குமார் மரணங்கிறது வந்து மற்றவங்களுக்குலாம் நீதி வேணுங்கிற ஒரு மனப்பான்மை இருக்கணும், குறைந்தபட்ச மனப்பான்மை இருக்கும்ல, அதை இருக்கிற அப்படி செய்ய மாட்டான். இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அதை எடுத்துட்டு வந்து போராளிகள் பாட்டு போட்டு தன்னை தானே ப்ரமோட் பண்ணிக்கிறாரு. ஆமா, தன்னை தானே. இதுதான் அவருடைய மாவட்ட செயலாளரோட என்ன சொல்றது லட்சணம். இது வந்து இதே தான் வந்து இவங்க அந்த சென்னையில் நடந்த இந்த சிவானந்த சாலையில நடந்துச்சுல, அது வந்து பெரிய லெவல்ல விஜய் கூப்பிட்டு பண்ணாரு. இவர் வந்து சின்ன லெவல்ல அவர் லெவல்ல அவர் வந்த மீடியா வர மாட்டோம், விஜய் வந்த மீடியா வந்து பண்றாங்க. அவ்வளவுதான். இது ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. ரெண்டுமே பாத்தீங்கன்னா அது ஒரு விளம்பர மாடல். அவங்க ரெண்டு பேருமே பண்ணது விளம்பரம். பிரபாகர் பண்ணதும் அதுதான், விஜய் பண்ணதும் அதுதான். சரிங்களா? பின்னாடி பேக்ரவுண்ட் போட்டு இவங்க பாட்டு போடல, ஆனா 3 நிமிஷம் பேசினார், அவ்வளவுதான். அதான் மறுபடியும் சொல்றேன், உங்களுக்கு உண்மையிலேயே நீதி வேணும், இல்ல உண்மையிலேயே கஸ்டடியல் டெத்து கொடுத்த அக்கறை இருந்தால் வெறுமனை 3 நிமிஷம் பேச்சாக அது இருக்காது. அதை மீறி பேசுறதுக்கு தன்னைத்தானே தோணும். நீங்க ஒன்றும் பெருசா இன்டெலெக்சுவலாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு ஒரு பெயின் இருந்ததுன்னு வச்சுங்களேன், ஒரு வலி இருந்ததுன்னு வச்சுங்களேன், இந்த கொடுமைக்கு மீதான உங்களுக்கு ஒரு வலி இருந்ததுன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு தலைவனாக ஒரு வார்த்தை வரும், தன்னால நீங்க பேசுவீங்க. ஆனா அப்படி யாருக்குமே இல்லை. அங்க வார்த்தை என்ன வந்ததுன்னா, ஆதோ ஒரிஜினா வாயில இருந்து என்ன வந்தது அப்படின்னா, ஒவ்வொரு கொலைகளுக்கும் பின்னால்
ஒரு நியாயம் இருக்கும் அப்படின்னு. அரசின் ஒவ்வொரு கொலைகளுக்கும் முன்னால் ஒரு நியாயம் இருக்கும்னு சொல்றாரு. இது டங்கு ஸ்லிப் ஆகி வந்ததா இல்ல உள்ள இருந்து வெளியில வந்துருச்சா அப்படின்னு தெரியல. இதுதான் அந்த கட்சியோட லட்சணம். இந்த கட்சியோட கொள்கை அப்படிங்கிறதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. விளம்பரம் எதை செஞ்சா ஸ்பார்க் ஆகும், எதை செஞ்சா வந்து மீடியா திரும்பி பார்க்கும். அப்புறமா விஜய் அப்படிங்கிற சூப்பர் ஸ்டாருங்கிற ஒரு இமேஜ் இருக்கு பாத்தீங்களா, அதை வச்சு இவங்க இவ்வளவு மீடியாவும் திருப்பி வச்சுட்டு இருக்காங்க. இல்லைன்னா வேற யாராவது புதுசா கட்சி ஆரம்பிச்சா இத்தனை பேர் நிற்பாங்களா? மீடியா நிக்காது. உண்மையிலேயே வந்து தாவேகாவோட தாக்கம், அவங்களோட செயல்பாடு எதுவும் அச்சுறுத்தல் கொடுக்கல ஸ்டாலின் அவர்களுக்கும் திமுகவுக்கும். திமுகவும் ஸ்டாலின் இது வரைக்கும் இவங்களை பத்தி எதை பத்தியும் பேசுனதே கிடையாது. சொல்லப்போனா சீமானை எப்படி டீல் பண்ணாங்களோ அதே மாதிரி தான் இவங்களையும் டீல் பண்ணியிருக்காங்க. திமுகவுக்கு வந்து ஃபர்ஸ்ட் தாவேகாவும் சரி விஜயும் சரி ஒரு பொருட்டே இல்லை. நீ எவ்வளவு பெரிய ஸ்டாராக எந்த சித்தாந்தமும் இல்லை, எந்த கொள்கையும் இல்லை. அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. தேர்தல் அரசியலும் சரி சித்தாந்த அரசியலும் சரி அவங்க வந்து இவங்களை மதிக்க போறது இல்லை, மதிக்கிறதும் இல்லை. இதுதான் உண்மை. இவங்களோட லெவல் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டான மேட்சிங் பாயிண்ட் அப்படின்னா யூடியூப்ல பேரலையில் இருக்கிற மில்டன் இருக்கு பார்த்தீங்கன்னா, அவருக்கு அவங்க பதிலடி கொடுத்துட்டு இருக்காங்க. யாரு? தாவேக்கால இருந்து புசி ஆனந்த், கட்சியில மிக முக்கிய பொறுப்புல இருக்காரு, விஜயோட பேக் போனு. அவர் வந்து ஸ்டேஜில் யாரை பத்தி பேசிட்டு இருக்காருன்னா மில்டனை பத்தி பேசிட்டு இருக்காங்க. ரைட், ஓகே. ரெண்டாவது ராஜ்மோகன் அங்கங்க கொள்கை பரப்பு பண்ணிட்டு இருக்காரு. கொள்கைன்னு ஒன்று இருந்தால் தான் பறக்க முடியும், இல்லை பரப்ப முடியும். எதையோ பரப்பிட்டு இருக்காரு பார்த்தீங்களா. அவர் வந்து பேரலை சிறார்கள் அப்படின்னு ஸ்டேட்டஸ் போட்டு இப்பவும் மில்டன் கூட தான் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஸோ அவங்க லெவல் அதுதான். மில்டனே வந்து இவங்களால சமாளிக்க முடியல. சரியா, மெனக்கட்டு வந்து பதில் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ திமுகலாம் இறங்கி அடிச்சேன்னு வச்சுங்களேன், அவ்வளோதான். ஜனநாயகமே இல்லை, எங்களை வந்து ஜனநாயகம் கொலை பண்ணுறாங்க அப்படின்னு கூட கதறுவானுங்க. அந்த அளவுக்குலாம் வந்து திமுகவும் சரி ஸ்டாலினும் சரி இல்லை இதர அமைச்சர்களும் சரி இறங்கி போகணும்னு எந்த அவசியமும் இல்லை. அதுக்குள்ளான அறியும் குறியும் வந்து இந்த கட்சியிடமிருந்து இல்லை. குறைந்தபட்சம் ஒரு சித்தாந்தம் ஒரு கொள்கை இருக்குது அப்படின்னா அது வந்து தமிழ்நாட்டுக்கு வேட்டு வைக்குது, தமிழ்நாட்டுக்கு பிரச்சனை இருக்குதுன்னா கூட கீழ்மட்ட தலைவர்கள் இருந்தால் அதை பேசுவாங்க. ஆனா அந்த அளவுக்கு கூட ஒர்த்து இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. இன்னொரு முக்கியமான விமர்சனம் தாவேகா தரப்புல இருந்து திமுக மேல இந்த நடவடிக்கைகளை வச்சது என்னன்னா, சிபிஐக்கு மாத்திடுறோம்னு முதல்வர் சொல்லியிருக்கிறாரு. அது எப்படி சரியாகும்? அவங்க வந்து மாநில சுயாட்சி வேண்ட ஒரு கட்சி, அதுதான் அவங்க கொள்கை. சிபிஐக்கு கேஸ் கொடுக்கறதுக்கு பேர் வந்து மாநில சுயாட்சியா அப்படின்னு சொல்லி திமுக சார்ந்தவங்கிறாங்க. ஒரு ராஜ்மோகன் அவர்களும் அந்த கேள்வி வச்சிருக்கிறார். அது எப்படி பாக்குறீங்க? அது விமர்சனம். இந்த தாவேக அப்படிங்கிறத தற்கூரி வெட்டி கலக்கனை எதுக்கு திரும்ப சொல்றாங்க? இதனாலதான் சொல்றாங்க, மாநில சுயாட்சிக்கு என்ன அர்த்தம், அதுக்குண்டான டெஃபினேஷன் என்ன அப்படின்னு புரிஞ்சிருந்தா இந்த மாதிரி கேனத்தனமானலாம் வாதாட மாட்டாங்க. இந்த டிபேட்ல தினேஷ் கூட இதை வச்சு அவர் கேட்டுட்டு இருக்காரு. அப்படித்தானே, மாநில சுயாட்சி அப்படிங்கிறீங்க, அப்புறம் ஏன் சிபிஐக்கு கொடுக்குறீங்கன்னு. இப்போ விட்டா நாளைக்கு என்ன கேட்பாருன்னா, மாநில சுயாட்சின்னு சொன்னீங்க, நீங்க ஏன் இந்தியன் ரயில்வேல போனீங்க அப்படின்னு கேட்பாரு. மாநில சுயாட்சி தானே, நீங்க எதுக்கு வந்து ஜிஎஸ்டி பே பண்றீங்க? மாநில சுயாட்சி தானே, ஏன் நேஷனலைஸ் பேங்கை யூஸ் பண்றீங்க? தமிழ்நாட்டிலே பேங்க் இருக்கணும், தமிழ்நாட்டிலே ஏர்போர்ட் ஒன்று தனியா கட்டணும். தமிழ்நாட்டு ட்ரெயின் விட முடியும். அதான் தமிழ்நாடு ட்ரெயின் ஒரு தனியா அப்படிதான் இல்ல. நீங்க இந்தியன் ஒரு யூனியன் கவர்மெண்ட், இந்த யூனியன் கவர்மெண்ட்ல மாநில சுயாட்சி அப்படிங்கிறது தங்களுடைய உரிமைகளை பற்றி பேசுறது. அப்படித்தானே, நீங்க தனி நாடுன்னு நம்ம பேசவே முடியாது. அதுக்கு அது வந்து சட்டம் அனுமதிக்கும் செய்யாது. அது வந்து இறையாண்மைக்கு எதிரானது. கரெக்ட் தானே? அங்கேயும் இணங்கி இருப்போம், அதே நேரத்துல எங்களுக்குடைய உரிமைகளை நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம். இதுதானே மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி. இதுதானே. உடனே இந்த வார்த்தை சொன்னா என்ன சொல்லுவாங்க? அதனாலதான் சொன்னோம் பாரதிய ஜனதா கட்சி கூட நீங்க வந்து கூட்டுல இருக்கீங்கன்னு சொல்லுவாரு. அந்த அளவுக்கு தான் அங்க அறிவு. மத்தியில் அப்படிங்கிறது மத்தியில் டெல்லிக்கும் தமிழ்நாட்டிற்கும், டெல்லிக்கும் கர்நாடகா பெங்களூருக்கும், டெல்லிக்கும் அஸ்ஸாம்ல இருக்கிற கவுஹாட்டிக்கும் உள்ள ஒரு தொடர்பு அப்படிங்கிறது ஒரு மியூச்சுவலான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கும். அந்த அடிப்படையில தான் மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சிங்கிறது. ஆனா இந்த ஆளு என்ன சொல்லிட்டு இருக்காரு, சிபிஐ விசாரணை கூப்பிட்டா அது வந்து அவங்களுக்கு நம்ம தமிழ்நாடு உரிமையை பறி கொடுத்த மாதிரி பேசுறாரு. ஆக்சுவலி இந்த கொலை நடந்தது, அவங்க ஒரு இது கூட சொல்றாங்க. அண்ணா யூனிவர்சிட்டியில வந்து எஸ்ஐடி நீதிமன்ற கண்காணிப்புல எஸ்ஐடி தானே அந்த கேஸ் தீர்த்தது. திமுக கூட மாறத்தட்டி சொல்லிக்குதுல 6 மாசம் சொல்லி. ஆமா, அப்போ அதே மாதிரி இங்கேயும் வந்து ஒரு எஸ்ஐடி வந்து நீதிமன்ற கண்காணிப்புல வச்சுட்டு போயிடலாமே அப்படின்னு சொல்லிருக்காங்க. அதை தான் நான் சொல்ல வந்தேன். இந்த கேஸ்லயும் வந்து நீதிமன்ற அண்டர்ல தான் வந்து சிபிஐ ஒர்க் பண்ண போகுது. சரிங்களா? அண்ணா யூனிவர்சிட்டி வழக்குல வந்து நீதிமன்றம் தானாக எடுத்து ஒரு விசாரணையை சொல்லுது. போலீஸ் வந்து முழு ஒத்துழைப்பு கொடுத்தது. போலீஸ் நினைச்சா வந்து எந்த எவிடன்ஸையும் எப்படியும் மாற்ற முடியுங்கிறது தான் ரியல். அதாவது யதார்த்தத்தில் இது ஒரு உண்மையானது. மூடி மறைக்க பார்ப்பாங்க. அவங்க டிபார்ட்மெண்ட் சம்மந்தப்பட்டிருந்தான். ஞானசேகரன் வந்து அப்படி கிடையாது. திமுக அரசுக்கு சம்பந்தப்பட்ட நபராக இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, திமுக ஆட்சியில் 6 மாசத்துக்குள்ள தண்டனை கொடுக்கப்பட்டது. 157வது நாளில். திமுகவை செய்யல, கோர்ட்டு தானே கொட்டி செய்ய வச்சு. ஆமா, கோர்ட்டு கூட ஒத்துழைக்கணும்ல. இப்போ கோர்ட் எல்லா இடத்துலயுமே இருக்குது. சரியா? கோர்ட்டோட ஆர்டர் எல்லாத்தையுமே பிஜேபி அரசு வந்து காத்துல விட்டுட்டுலாம் நிறைய இடத்துல செயல்பட்டு தான் இருக்குது. சரிதானே? அந்த அடிப்படையில் இல்லாம ஞானசேகரங்க வழக்கு இவங்க வந்து அபாண்டமா ஒரு பொய்யை எல்லாரும் பரப்புனாங்க. என்னன்னா, யார் அந்த சார் அப்படின்னு. அப்படி ஒரு சாரும் இல்லை அப்படின்னு நீதிமன்றம் சொல்லிட்டு, நீதிமன்ற பிரஷர்ல தானே இது நடந்தது. அப்ப நீதிமன்றம் சொன்னதை ஏத்துக்கிறியா? அப்ப நீ வந்து யார் அந்த சார்னு நீ முதற்கொண்டு எல்லாரும் நீங்க பேசுனீங்களே,
அது வந்து தப்பு பொய் அப்படின்னு ஒத்துக்கிறியா? அதை குறித்து நீ எனக்காவது பேசல. ஓகே, இந்த கேஸ்லயும் நீங்க எடுத்துக்கோங்க. தமிழக முதல்வர் வந்து என்ன செய்றார், தமிழ்நாடு காவல்துறையில் நடந்த ஒரு சம்பவத்துக்கு தமிழ்நாடு காவல்துறையை விசாரித்தால் வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு எப்படி இருக்கும், அது நேர்மையா இருக்குமா அப்படின்னு இதே தாவைக்க கூச்சமே இல்லாம கேள்வி கேட்கும். சரிதானே? இப்போ அவர் வந்து சிபிசிஐடில இருந்து மாத்தி சிபிஐக்கு வந்து நாங்க பரிந்துரைக்கிறோம். அதுவும் கூட அவரால் டிசைட் பண்ண முடியாது, கோர்ட்டு தான் அதை வந்து தீர்மானிக்கும். நாங்க வந்து வரவேற்கிறோம், தயார் அப்படின்ட்டாங்க. அதாவது எனக்கு வந்து மடியில கனம் இல்லை, வழியில் பயம் இல்லை, நீ என்னனாலும் என்கொயரி பண்ணு, யாரென்னாலும் நீ அரெஸ்ட் பண்ணு, உள்ள கொண்டு போய் வை, விசாரணை பண்ணு, யாருக்கு என்ன தண்டனை கொடுக்குமோ அதை கொடு, அந்த அஜித்குமார் மரணத்துக்கு நீதி கிடைக்கணும். இதுதான் தமிழக முதல்வரோட நோக்கம். அந்த அடிப்படையில் சிபிஐக்கு மாற்றணும். ஆனா இவர் என்ன சொல்றாரு, சிபிஐக்கு மாற்றி விட்டதால் இது வந்து மாநில சுயாட்சி பாதிக்கப்படுதுங்கிறாரு. இந்த மாதிரி அறிவுஜீவிகளை வச்சுதான் இந்த தாவேக செயல்பட்டு கொண்டிருக்குது. அதனாலதான் நம்ம சொல்றோம், தாவேக்குங்கிறது வந்து தமிழக வெற்றி கழகம்ல, அது தற்கொலை வெட்டி கழகம் இல்ல. இந்த கேஸ்லயே வந்து தமிழக அரசு வந்து எடுத்த நடவடிக்கை எல்லாம் ஒரு கண் துடைப்பு தான். அதை வந்து ஒரு குறைஞ்சபட்சம் சரியா நடந்திருக்குது. இப்ப பல பேரும் வந்து ஒரு எதிர்கட்சிகள் வந்து விமர்சனம் வைக்கக்கூட ஒரு நிலைமைக்கு கூட ஸ்டாலின் வந்து அதை விட்டு வைக்கல. ஏன்னா உடனடியாக அந்த காவல்துறையில சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாரு, அப்புறம் கைது பண்ணியிருக்கிறாங்க, கிரிமினல் ஒர்க்கில் கைது பண்ணியிருக்கிறாங்க, இன்னும் ஜெயிலில் தான் இருக்கிறாங்க அவங்க. அதுக்கப்புறம் சிபிஐக்கு மாற்றினதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு அந்த பையனுக்கு ஒரு வேலை, ஒரு தம்பிக்கு ஒரு வேலை, இந்தமாரி அவங்களுக்கு ஒரு நிவாரணம், இந்தமாரிலாம் செய்கிறதால ஒரு ஸ்பேஸ் இல்லை எதிர்கட்சிகள் இதை பேசுறது பல பேர் சொன்னாங்க. ஆனால் தாவேக்கா என்ன சொல்கிறாங்கன்னா, அது ஒரு எந்த வகையான நியாயமான ஒரு விசாரணையும் அங்கே நடக்கலை, ஒரு எந்த விடான சரியான நடவடிக்கையுமே எடுக்கல அரசு, 1% ஏற்றக்கூடாது, அப்படி நார்மலைஸ் பண்ணாதீங்க அதை அப்படின்னு சொல்லி அழுத்தமாக சொல்கிறாரு. இப்போ அவங்க சொல்கிறபடி பார்த்தீங்கன்னா இந்த கேஸில் என்ன செய்யணுமோ ஒரு அரசு அதை பரிசியாக ப்ராசஸாக பண்ணியிருக்காங்க. அப்படி தானே? இப்போ நம்ம எடுத்தோம் கவுத்தோன்னு போலீஸ்காரங்க மாதிரியே செயல்பட முடியாது தானே? கோர்ட்டு வந்து இந்த 5 போலீஸ் நடவடிக்கை எடுக்கணும், அதுக்குண்டான எவிடன்ஸ் சேகரிக்கப்படணும், விசாரணை நடத்தப்படணும், அதுக்கப்புறம் தான் அதுக்குண்டான தீர்ப்பே உருவாக்கும். அப்படி 6 மாதம் விசாரிச்சா 157 நாள் கழிச்சு தானே அந்த ஞானசேகரனுக்கு வந்து தண்டனை வழங்கப்பட்டது, நீதிமன்றத்தில் தீர்ப்பு வழங்கப்பட்டது. அப்போ இந்த கேஸ்லயும் அப்படிதான் நடக்கும். இன்னைக்கு பிடிச்சோம், இன்னைக்கு இறந்துட்டாரு, நாளைக்கே நான் வந்து அந்த 5 போலீஸையும் தூக்கில போடும் அப்படிங்கிறது வந்து ஒரு மோசமான ஒரு அரசியல், ஒரு மோசமான வன்முறை. அதுவே இன்னொரு வன்முறை தான். அவங்க போலீஸ்காரன் தான், அவங்க தான் கொலை செஞ்சாங்க அப்படிங்கிறது வந்து வீடியோ எவிடன்ஸ் வரைக்கும் ஓரளவுக்கு எவிடன்ஸ்லாம் இருக்குதான் செய்யுது. அப்படி இருந்தாலுமே கோர்ட் வந்து விசாரித்து தான் அதுக்குண்டான வேலையை பார்க்கும். அதற்குண்டான அத்தனை உதவிகளையும் வந்து தமிழ்நாடு அரசு செய்யறதுக்கு தயாரா இருக்குது, செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதை வந்து நீ விமர்சிக்கிற அப்படின்னா உனக்கு என்ன நோக்கம்? எதிர்கட்சியில எடப்பாடி அதை பத்தி பேசல. அதுக்கப்புறம் பிஜேபி வந்து அங்க வந்து இவர் வந்து கிறிஸ்டியனு இந்தியன் எல்லாமோ பேசி பார்த்துச்சு எச் ராஜா, அவங்களும் ஆஃப் ஆயிட்டாங்க. என்னன்னா அது ப்ராசஸும் நடந்துட்டு இருக்குது, அதுக்கு மேல அங்க வந்து அரசியலே பண்ண முடியாது. அதையும் நீ மீறி நீ பேசுற அப்படின்னா உனக்கு வந்து என்ன அப்படின்னா அது வந்து ஒரு என்ன சொல்றது, வெறின்னு சொல்லுவாங்களா, விளம்பர வெறி, விளம்பர மாடல். அந்த விளம்பரம், இதை வச்சு நான் விளம்பரம் பண்ண முடியும், இதை விட்டு எனக்கு வேற சான்ஸ் இல்லை. ஆனா அதுல நிக்கிதான்றவங்க என்ன ஆனாங்க, அவங்க மேல அவங்க கிட்ட ஏன் விசாரணை நடக்க மாட்டுது? அவங்க தலைமறைவா இருக்கிறதா சொல்றாங்க, திடீர்னு பேட்டி கொடுக்குறாங்க. அவங்க சொல்லி தானே ஒரு அதிகாரி வந்து இந்த உத்தரவுக்குள்ள போறாரு. அப்ப ஏன் அது இன்னும் அந்த அதிகாரி யாரு, இந்த மாதிரி கோணங்கள்ல எல்லாம் இன்னும் விசாரணை நடக்கலையே அப்படின்னு சொல்றாங்க. அதற்கான விசாரணை வந்து இப்ப சிபிஐ கண்ட்ரோல்ல போயிருக்குது. கோர்ட் வந்து அதை மானிட்டர் பண்ணுது, கோர்ட்டே விசாரிச்சிருக்கணும், இன்னும் கோர்ட்டு கூட விசாரிக்கல. அப்போ அதோட உண்மைத்தன்மை எவ்வளவு? நிகிதா விஷயத்தை எடுத்துக்கிட்டேன்னா நீங்களும் வீடியோ போட்டிருக்கீங்க, நானும் வீடியோ போட்டிருக்கிறேன். ஏன் நிறைய பேர் வந்து அதே கேள்வி கேட்குறாங்க, நிகிதா ஏன் இன்னும் விசாரிக்கப்படவில்லை, நிகிதாவோடு சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் யார்? இந்த கேள்விகள் எல்லாமே உங்கள்கிட்டயும் இருக்குது, என்கிட்டயும் இருக்குது, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு இருக்குது. நீங்க எல்லா போஸ்ட்லயும் கமெண்ட்ல போய் பாத்தீங்க அப்படின்னா நிகிதா ஏன் இன்னும் விசாரிக்கப்படல, நிகிதா ஏன் அரசு செய்யப்படலன்று இதே கேள்விகளை தான் ஒரு சாதாரண குடிமகனாக நான், நீ உட்பட எல்லாருமே கோர்ட்டை நோக்கியும் கேட்கிறோம், தமிழ்நாடு அரசையும் நோக்கி கேட்கிறோம். தமிழ்நாடு அரசு இப்போ யாருக்கு கையில கொடுத்துருக்கு இந்த கேஸை? கோர்ட்டு கையில கொடுத்துருக்கு, சிபிஐ கையில கொடுத்துருக்குது. இந்த நிகிதாவுக்கு பாரதிய ஜனதா கட்சியோட இன்ஃபுளுன்ஸ் இருக்கிற சந்தேகங்கள் இருக்குது. ஏன்னா அதோட போஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா அண்ணாமலையே வாங்க, அண்ணாமலையோட தொடர்பு இருக்கிற மாதிரியும் அவங்களோட போஸ்ட் எல்லாமே இருக்குது. ஸோ பிஜேபி சப்போர்ட்டரா இருக்கும் பட்சத்தில் இவங்களுடைய அரசியல் தொடர்புகள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது இனி வரும் விசாரணையில தான் தெரிய வரும். அதை குறித்து நீ பேசுவியா அப்படின்னு பார்த்தா அதை குறித்து நீ பேச மாட்டேங்கிற, வெறுமனா நிக்கிதாங்கிற வார்த்தை மட்டும் சொல்லிட்டு போற பத்தியா, அதுதான் உன்னோட நேர்மையோட உன்னோட யோக்கியத்தோட அம்பலப்படுத்துற ஒரு முக்கியமான விஷயம். அந்த அடிப்படையில் நாங்களும் கேட்கிறோம். நாங்க கேட்டது எல்லாமே நிகிதாவோட பாரதிய ஜனதா கட்சி இருக்கிற தொடர்பு ஆதாரத்தோட அவங்களோட ஃபேஸ்புக் பேஜ்ல இப்போ வரைக்கும் இருக்குது. அதை நாங்க எடுத்து போட்டு இதுக்கு என்னமா தொடர்பு, இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு புதிய தலைமுறை, பச்சைமுத்தோட புதிய தலைமுறையும் இது குறித்து எந்த கேள்வியும் பெருசா கேட்கல. ஆனா மக்கள் கேட்கிறோம், நான் கேட்கிறோம், நீ கேட்கிறோம். ஆனா உனக்கு என்ன துப்பு இருக்குன்னு கேட்கிறோம். இதை பத்தி இது நாள் வரைக்கும் ஒரு வார்த்தை கூட பேசாம நீ என்ன அரசியல் இங்க பேசிட்டு இருக்கிற? நிகிதாவை பத்தி நீ பேசுறதா இருந்தா நிகிதாவோடு இருக்கிற பாரதிய ஜனதா கட்சியின் தொடர்பை குறித்து நீ பேசியிருக்கணும், அது பேசல. ஓகே சரி, உங்ககிட்ட என்ன யோக்கியதுன்னு இருக்குன்னா அதை பத்தி அதை பத்தி பேசுறதுக்கு உனக்கு அருகதையே இல்லையே. உனக்கு அருகதை இல்லைன்னு எதை வச்சு சொல்றான் அப்படின்னா, உன்னோட மாவட்ட செயலாளர் அங்க போய், அதே ஊர்ல இருக்கிற மாவட்ட செயலாளர் அங்க போய்
போட்டோ எடுத்து வீடியோ எடுத்து வந்து ரீல்ஸ் போடுறாரே தவிர இந்த விளம்பரம் செய்யறதை தவிர வேற என்ன பேசுறாங்க? இப்போ உண்மையிலே ஒருத்தனுக்கு அக்கறை இருக்குதுன்னா அவன் எல்லாருமே நிகிதாவோட பத்தி தான் கேட்கறான். அதாவது அதே மாவட்ட செயலாளர் இது வரைக்கும் அதை பத்தி எத்தனை போஸ்ட் போட்டுப்பாரு நீங்களே? ஆர்ப்பாட்டத்திலே இந்த ஆர்ப்பாட்டம் அதான் சொல்றேன். இது வந்து சின்ன உதாரணம். மாவட்ட லெவலில் இந்த பிரபு குறித்து நம்ம என்னெல்லாம் விமர்சனம் வைக்கிறோமோ, இந்த விளம்பரத்துக்காக அவர் வீடியோ எடுத்து போட்டாரோ, அது எல்லாமே அப்படியே உங்களோட கட்சி தலைவர் விஜய்க்கு வந்து பொருந்தும். சரிங்களா? இந்த விளம்பரத்தினால தானே நீ வந்து அந்த போட்டோ எடுத்து வீடியோ எடுத்து நீ போடுற, பின்னாடி போராளின்னு பாட்டு போட்டுக்கிற. ஆனா நிகிதாவை பத்தி பேச மாட்டேங்கிற, நிகிதாவோட பாரதிய ஜனதா கட்சி ஆதரவு குறித்து பேச மாட்டேங்கிற, அதோட அரசியல் தொடர்பு என்னன்னு பேச மாட்டேங்கிற. அதே மாதிரி தான் விஜய் 3 நிமிஷம் பேச்சுல நிகிதாவை பத்தி வாயே திறக்கல, இல்ல நிகிதாவை ஏன் இன்னும் அரசியல்னு கேட்கல, நிகிதா குறித்த விசாரணை என்னாச்சுன்னு கேட்கல, நிகிதாவுக்கு இந்த கேஸ்ல என்ன தொடர்பு, அன்னைக்கு 100-500 ரூபான்னு போட்டு அந்த சண்டை போட்டாங்களா, அதை குறித்து ஏன் விசாரிக்கப்படலன்னு நீ கேட்டுக்கணும்ல. இந்த கூட்டத்திலையும் கூட நீ வந்து இது குறித்து உனக்கு உண்மையிலே அக்கறை இருந்தா இந்த நிகிதாவை குறித்து பேசுவது மட்டுமல்லாமல் நிகிதா பாரதிய ஜனதா கட்சி தொடர்பு, இந்த அரசியல் தொடர்பு, இதெல்லாம் இதுக்கு பின்னணியில இருக்குதா இல்லையான்னு ஒரு கொஸ்டினாவது கேட்கணும்ல. அந்த கேள்வி கூட நீ கேட்கல அப்படின்னா உன்னோட நோக்கம் என்ன? உனக்கு ஜஸ்ட் திமுக அடிக்கணும், திமுக வெறுக்கணும், நீ அதை பண்ணு, வேணான்னு சொல்லல. ஆனா நியாயமா சில கேள்விங்க இந்த பக்கம் இருக்குல்ல. பாரதிய ஜனதா கட்சி உன்னோட எதிரி அப்படிங்கிற என்ன? இது கொள்கை எதிரியா, இவர் வந்து அரசியல் எதிரியா? இப்போ 2 பேருமே எதிரி தானே. ஓகே, நீ வந்து உன்னோட அரசியல் எதிரியை திமுக விமர்சிச்சு நீ மேடையில பேசிட்டு இருக்க, உன் கொள்கை எதிரியை மட்டும் ஏன்ப்பா கொஞ்சிட்டு விடுற? அதை பத்தி பேசவே மாட்டேங்கிறிய. அந்த அம்மா தான் போஸ்டே போட்டுருக்காங்களா ஆதாரத்தோட, எல்லாரும் கேட்கறாங்க என்ன கேட்கறாங்க? அது ஒண்ணுதான் பேலன்ஸ் இருந்துச்சு. நிகிதா மீது இத்தனை குற்றச்சாட்டுகள் வருது, கட்டாயமே இவர்கள் பாரதிய ஜனதா கட்சி தொடர்புல இருப்பாங்க அப்படின்னு எல்லாரும் டவுட் பண்ணிட்டு இருந்த நேரத்துல அந்த வீடியோஸ் எல்லாம் வருது, அப்படித்தானே? அவங்களோட போட்ட போஸ்ட்லாம் அதை பத்தி அவ்வளவு பெரிய சர்ச்சை ஆனதுக்கு அப்புறமும் நீ அதை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசலன்னா இப்போ உன்னோட யோகியதை என்ன? இது முழுக்க முழுக்க அவங்க தங்களுடைய அரசியல் விளம்பரத்துக்காக தன்னுடைய கட்சியை வந்து எப்படி விளம்பரப்படுத்திக்கன்னு தெரியாம இந்த மாதிரி அஜித்குமார் கொலையில அஜித்குமார் மரணத்தின் மீது ஏறி ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த காவல்துறை கஸ்டோடியல் டெத்து, இந்த லாக்அப் டெத்து, இதெல்லாம் வந்து எல்லா ஆட்சிக்காலையும் நடக்கக்கூடியது, எல்லா ஆட்சிக்காலையும் நடக்குது. இது ஒரு சிஸ்டமேட்டிக்கான எரர் இது அப்படின்னு இதுக்குள்ள போறது இருக்குது இல்ல. இதுக்கு ஒரு ரெமெடி வேணும், அதுக்கு ஒரு ரெகுலேஷன்ஸ் வேணும். காவல்துறை விசாரிக்கிறது, காவல்துறை நடவடிக்கை, இதெல்லாம் ஒரு ரெகுலேஷன்ஸ் வேணும். இப்படின்னு ஒரு வைடான ப்ராஜெக்டா, வைடான சப்ஜெக்டா இதை அணுகிறது இப்படி இருக்கு. 2வது, இது ஒரு திமுகவோட அரசுல எவ்வளவு நடந்திருக்கு, 24 நடந்திருக்கு. இப்போ தாவேக தரப்பு வந்து அப்படி சொல்றாங்களா, அந்த 24 பேரையும் அவங்க அட்ரஸ் பண்ணியிருக்காங்க, ஸ்டேஜ்ல வச்சிருக்காங்க, இந்த 24 பேருக்கு நீதி கிடைக்கணும்னு பேசுறாங்க. இந்த 24 பேர் நீதி கிடைக்கிறது மூலயமா தான் இதுக்கு ஒரு ரெமுடி நடக்கும், ஒரு பாலிசி கொண்டு வர முடியும், இதை நாங்கள் சட்ட ரீதியாக அணுக போறதாகவும் சொல்றாங்க. அப்போ இது எது சரியானது? ஒரு கட்சியை டார்கெட் பண்ணி இதை பண்ண வேண்டியது சரியா, இல்ல வைடரா இதை பார்க்க வேண்டியது? நீங்க எப்படி பாக்குறீங்க? இது ரொம்ப சிம்பிளான கேள்வி. இதுல என்ன சந்தேகம் என்ன தவிர்க்கு? நீங்க வெறும் 24 பேருக்குள்ள சுருக்குவது அப்படிங்கிறது வந்து திமுக ஆட்சியே இல்ல இப்ப நடந்திருக்கிற ஒரு கவர்மெண்டா நீங்க டார்கெட் பண்றதா மாதிரி தான், அதோட தான் முடியும். இந்த 24 பேருக்கு நீங்க நிவாரணம் கொடுத்துட்டீங்க, ஓகே. இதுக்கு முன்னாடி வந்து அந்த 10 வருட ஆட்சியில 450 கஸ்டோடியல் டெத்து, லாக்அப் டெத்து, இந்த மாதிரி நீதித்துறைக்கு அண்டர்ல இருக்கிற டெத்து அப்படின்னு ஒரு வகைப்படுத்துறாங்க. கிட்டத்தட்ட 450 சரிதானே? அந்த 450 டெத்துக்கு இவர் வந்து நிவாரணம் கொடுக்க முடியுமா? ஒரு 200 கோடி இருக்குது, 300 கோடி இருக்குது, பணம் இருக்குது. நீ மேடையில வந்து ஒரு 24 பேரை மட்டும்தான் கூட்டு வந்தியே, அந்த 4 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சவங்க என்ன பாவம் செஞ்சாங்க? அவங்களுக்கு நீதி வேண்டாமா? அந்த நீதி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க திமுக விமர்சிக்கும் போதெல்லாம் அதிமுக ஏன் கேட்கல, அதிமுக பத்தி ஏன் பேச மாட்டீங்க கேக்குறீங்க. இப்போ நான் வந்து அதிமுக பத்தி பேசலைங்க. நான் என்ன கேட்கறேன் அப்படின்னா, அதிமுக ஆட்சியிலையோ இல்ல டிஎம்கே ஆட்சியிலையோ ஒட்டு மொத்தமா இத்தனை வருடங்களாக நடந்த கஸ்டோடியல் டெத்துக்கு எல்லாத்துக்கும் தீர்வுன்னு நீ என்ன பேசுன? நீ வந்து இந்த 24 பேரை வந்து இந்த மேடையில வந்து அட்ரஸ் பண்ற, சரிதானே? அப்ப அந்த இதற்கு முன்னாடி இருந்த 480 பேர், அதுவும் 10 வருஷத்துல இல்ல 10 வருஷமா 6 வருஷம் தான். ஐயநாதன் என்ன சொல்றாரு அவர் பேட்டியில, 490 அப்படிங்கிறாரு. அவரும் 6 வருஷத்துல, ஒரு வருடம் திமுக அரசையும் சேர்த்து 5 வருட எடப்பாடி அரசையும் சேர்த்து 490 அப்படின்னு அவர் ஒரு கணக்கு சொல்றாரு. எனிவே எத்தனையோ இருக்கட்டும், அது 1ஆக இருந்தாலும் சரி, 500ஆக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு நீதி என்பது எப்படி கிடைக்கும்? 2000 வந்து பத்மநாபையா குழுன்னு ஒரு குழு போட்டுருக்காங்க, காவல்துறைக்காக என்னென்னலாம் பரிந்துரை செய்யணும் அப்படின்ட்டு. அதுல ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன வச்சிருக்காங்கன்னா, காவல்துறை வந்து பொதுமக்களே தன்னை அடிக்கிறதுக்கு அதிகாரம் இருக்கிறது அப்படிங்கிற மனப்பான்மையை மாற்றணும். அப்படி செய்யும்போதுதான் இந்த மாதிரி சித்திரவதைகள், இந்த மாதிரி கஸ்டடி டெத்லாம் குறையும் அப்படின்னு. அது இப்போ வரைக்கும் பெருசா இம்ப்ளிமெண்ட் ஆகலை. அது குறித்து நீ பேசியிருந்தா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். தாவேக்காங்கிற கட்சியை வந்து எனக்கு பிடிக்கும் பிடிக்காத தாண்டி அவங்களுடைய அந்த அரசியல் பீச்சு மக்கள்கிட்ட போய் நீ வந்து மக்களை வந்து என்ன செய்யற, ரசிகனா இருக்கிற மக்களை வந்து நீ அரசியல் படுத்தணும், அப்படிதானே? அதுதானே சரியான அரசியல் கட்சி. நீ வந்து அந்த நேரத்தில் இதெல்லாம் பேசி இந்த மாதிரி காவல்துறையை சீர்திருத்தம் பண்ணணும், அதுக்கு இந்த பாயிண்ட்லாம் இருக்குது, இதெல்லாம் பண்ணணும், இத்தனை வருடமாக இது நடந்துட்டு இருக்குது, இது நீ நீடிக்க கூடாது அப்படின்னு நீ பேசினா அவன் ஒத்துக்கலாம். ஆனால் உனக்கு அது ஒரு மைண்டே இல்லையா, உனக்கு தான் அது கணக்கு இல்லையா? நான் திரும்ப திரும்ப சொல்றேன், இவங்களோட வேலை என்னன்னா, இவங்களோட ஒர்க் என்ன அப்படின்னா, திமுகவை எலிமினேட் பண்ணணும். திமுகவை யாரெல்லாம் எலிமினேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க? இல்ல அவரு இதுல வித்தியாசம் இருக்கு.
அதிமுக பீரியட்ல லாக்அப் டெத்தில் இவ்வளோ பெரிய டேமேஜ்லாம் நடக்கலன்னு சொல்றாரு ராஜ்மோகன் சொல்றாரு பேட்டியில். யாருங்க இவர் வரையறை பண்றது டேமேஜை? இவர் யாருங்க வரையறை பண்றதுக்கு? சவுட்டில் அடிச்சாலும் அடிதான், பொம்மா அத்தானு திட்டினாலும் அதுவும் வலிமை, அதுவும் வந்து ஒரு வன்முறை தான். சரிதானே? நீ கெட்ட வார்த்தை பொறுத்த ஒருத்தனை திட்டினாலும் அது வன்முறை தான். இது வன்முறை இல்லை, இதுதான் வன்முறை, இதுதான் ரொம்ப அதிகமான அட்ராசிட்டி. நீ யாருங்க நிரூபிக்கிறதுக்கு? ராஜ்மோகன் யாரு? அவர் எப்படி வந்து என்னோட வழியை வந்து அவ்வளோ பெரிய அட்ராசிட்டியில் அப்போ அந்த 480 பேருக்கும் பெருசாக நடக்கலன்னு சொல்ல வராரா? ஸ்டெர்லைட் இருக்கு, அதான் ஸ்டெர்லைட்ல வாயில் சுடப்பட்டுச்சுல ஸ்னோலின், அவங்க அம்மாட்ட போய் கேளுங்க, அதெல்லாம் பெரிய விஷயமா இல்லை அப்படின்னு ராஜ்மோகன் சொல்றாரா? அதான அர்த்தம். ஸ்னோலினோட வாயில சுடப்பட்டது வந்து பெரிய விஷயம் இல்லை, அதெல்லாம் பெரிய அட்ராசிட்டி இல்லை, அதெல்லாம் பெரிய வந்து சித்திரவதை இல்லை, அதெல்லாம் பெரிய கொலை இல்லை, அஜித்குமார் கொலை தான் மிகப்பெரிய கொலை அப்படின்னு சொல்றாரா அப்போ ராஜ்மோகன்? சொல்லுங்க. இந்த ராஜ்மோகன் அதான் மறுபடியும் சொல்றேன், தற்குறி வெட்டி கழகம், அதற்கு தகுந்த ஒரு கொள்கை பரப்பு செயலாளர் ராஜ்மோகன். கொஞ்சமாவது அரசியல் அறிவோ இல்ல கொஞ்சமாவது மனசாட்சியோ இருந்தா இப்படி பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லை. இவரோட வழி என்ன அப்படின்னா, எடப்பாடியை பேசினா வலிக்குது இவருக்கு, சரிங்களா? அதை டைவர்ட் பண்றதுக்கு உடனே திருப்பி எதிராளிகிட்ட இந்த கேள்வி கேட்கிறாரு. இந்த அளவுக்குலாம் நடக்கல, அந்த அளவுக்கு நடக்கலாம், முட்டு கொடுக்குறாரு. எதுக்கு முட்டு கொடுக்குறாரு? நீ எடப்பாடியை முட்டு கொடுக்குற, ஏடிஎம்கேக்கு முட்டு கொடுக்குற, இவங்களுக்கெல்லாம் முட்டு கொடுக்குறதாக நினைத்து அந்த 480 பேர் செத்து போனாங்களா, அவங்களுடைய மரணத்தை நீ கொச்சப்படுத்துற. அவங்க மரணம்லாம் என்னமோ என்ன சொல்றது, ரொம்ப சொகுசா பட்டு மெத்தல படுத்துட்டே சத்த மாதிரி நீ பேசுற. அதான அர்த்தமாகுது. இவங்க என்ன சொல்றாங்க, எம்ஜிஆர் ஆட்சி அமைப்பு தானே சொல்றாங்க. தாவைக்க விஜய் வந்து என்ன சொல்றாரு, எம்ஜிஆர் ஆட்சி அமைப்போம். இவங்க ராஜ்மோகன், ஆனந்த் எல்லாருமே தாவைகள் வந்து எம்ஜிஆர் ஆட்சின்னு ரொம்ப ஓப்பனாகவே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அப்படி தானே? எம்ஜிஆர் ஆட்சியில் 1977 82 வரைக்கும் 5 வருடத்துல 10 நாளைக்கு ஒரு கஸ்டோடியல் டெத் நடந்திருக்குது. இது ஒரு கணக்கு சொல்லுது, சரிங்களா? அது போக எம்ஜிஆரோட ஆட்சியில தான் சிபிஐ எம்எல் அவங்களோட ஒரு 22 லீடர்ஸை கிட்டத்தட்ட போலீஸ் வந்து என்கவுண்டர்ல கொண்டு இருக்காங்க. அப்போ இதெல்லாம் வந்து எம்ஜிஆரோட ஆட்சி. இந்த ஆட்சி தான் நீ தரப்போறீங்க? எம்ஜிஆர் ஆட்சியோட தருவன்னு சொல்லல. எம்ஜிஆர் ஆட்சி பத்தி உனக்கு அப்ப என்ன தெரிஞ்சிருக்குது? நான் மறுபடியும் சொல்றேன், இது வந்து தாவேக்கா வந்து தற்குறி வெட்டி கழகம். எந்த வரலாறும் தெரியாது, எந்த அரசியலும் தெரியாது. ஃபேமஸான பேர் எம்ஜிஆர், சினிமா முகம் இருந்தது, அவர் வந்து ஜெயிச்சாரு. அதே நாம இங்க அப்ளை பண்ணுவோம் அப்படின்ட்டு எம்ஜிஆர் ஆட்சி அப்படிங்கிற ஒரு பேரை எடுத்துக்கிறாரு. பெரியாரியன் கொள்கை அப்படிங்கிறாரு, சரிதானே? அப்புறம் அண்ணாவையும் ஏத்துக்கிடணும், அப்புறமா எம்ஜிஆரையும் ஏத்துக்கிடுவாரு. எம்ஜிஆர் மட்டும் ஏன் முன்னிலைப்படுத்துறாங்கன்னா அந்த சினிமா ஃபேம் அதை பயன்படுத்தணுங்கிற அடிப்படையில் சொல்றாங்க. ஆனா உண்மையிலே என்ன அப்படின்னா, எம்ஜிஆரோட ஆட்சியில தான் அதிகமான கஸ்டோடியல் டெத்து, அதிகமான என்கவுண்டர்கள் இதெல்லாம் நடந்தது. அப்போ நீ எம்ஜிஆர் ஆட்சி கொடுக்குறனா, இப்போ கஸ்டோடியல் டெத்தை நீ ஆதரிக்கிறியா? இப்போ அந்த ஆட்சி தான் உனக்கு வேணும், அந்த ஆட்சி தான் நீ கொடுப்ப, எம்ஜிஆர் ஆட்சி தான் அந்த தாவைக்கா கொடுக்கும் அப்படின்னா, அப்போ அஜித்குமார் மரணத்தை நீ என்னவா பாக்குற? இது வந்து முற்றிலும் முரணானது. இவங்க பேசுற அரசியலும் சரி, இவங்க பயன்படுத்துற வார்த்தைகளும் சரி, இவர்கள் செயல்படுகிற விதமும் சரி, எதுவுமே வந்து நடைமுறைக்கும் ஏத்துக்கிட முடியாது, அரசியலாகவும் ஏத்துக்கிட முடியாது, ஒரு கட்சி அரசியலாகவும் ஏத்துக்க முடியாது. கேவலமான, மிக கேவலமான ஒரு விளம்பர அரசியல் தான். இதை தவிர அங்க பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. தொடர்ந்து நீங்க பாருங்க, அதிமுக பத்தி நீங்க ஏன் பேச மாட்டாரு அப்படின்னு நீங்க கேட்டீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ வந்து ஏடிஎம் கூட எடப்பாடி பழனிசாமி வந்து கோவில் பணத்துல எப்படி கல்லூரிகள் கட்டலாம் அப்படின்னு கேள்வி கேட்டாரு. இந்திய வரலாற்றில் தமிழ்நாட்டோட அரசியல் சூழல்ல இது வரைக்கும் எந்த தமிழ்நாட்டு தலைவர் இந்த மாதிரி பேசியிருக்க வாய்ப்பே கிடையாது. பேசினா மக்களே வந்து வெகுண்டு எழுந்து அடிப்பாங்க. இது அண்ணாவே சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி சில கொள்கைகளை எதிர்த்து பேசினா மக்களே வெகுண்டு இருந்து அடிப்பாங்க. அப்படியான ஒரு திராவிட மாடல் ஒரு பேஸ் பண்ணி வச்சிருக்குது. அந்த பேஸ்ல இருந்துட்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு கட்சி பேரையும் வச்சுக்கிட்டு எடப்பாடி இப்படி பேசுனது, அடுத்த நாளே வந்து அவர் ஒன்று பேக் ஃபயர் ஆனதும் நான் அந்த அர்த்தத்துல சொல்லலை, இந்த அர்த்தத்துல சொல்றேன்னு அவரே ஜகா வாங்குறாரு. இதை பத்தி நம்ம ராஜ்மோகன் கேட்டா ராஜ்மோகன் என்ன சொல்றாரு, அது எடப்பாடி அப்படி சொன்னாரு, ஆனா அவரே திரும்பி வாங்கிக்கலாம், அதோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாரு. அதாவது எடப்பாடி பழனிசாமியே சொன்னாரு, அவரே திரும்பி அதை வந்து அப்படி இல்லைன்னு சொல்லிட்டாரு. அவர் வந்து விளக்கம் கொடுத்துட்டாரு, அதோட முடிஞ்சிருச்சு, அதோட விட்டுருங்க அப்படின்னு எடப்பாடியை பத்தி பேசாம வந்து இவர் நழுவுறாரு. இப்ப நாங்க என்ன கேட்கிறோம், முதல்வர் வந்து சாரிமான்னு கேட்டார்ல, தப்பு நடந்து போச்சு, சாரிமான்னு கேட்டு இது பண்றாருல, நீ அதை மட்டும் விட மாட்டேங்கிற. நீ வந்து பர்டிகுலரா ஒரு சாய்ஸ் பண்ற. ஏடிஎம்கேக்கு ஒரு சாய்ஸ், இவருக்கு ஒரு சாய்ஸ். இவர் பேசினா அதை நான் எடுத்து அடிப்பேன், இவர் பேசினா அதான் ஒத்துக்கிட்டார்ல, அதான் அதை மாத்தி விளக்கம் கொடுத்துட்டார்லன்னு விலைக்கு போறான். விஜய்க்கு உண்மையிலே இது கூட நான் அக்கறை இருந்திருந்தா, நான் உதாரணத்துக்கு சொல்றேன், இயக்குனர் ஹரி 5 போலீஸ் படம் எடுத்தாராம். அவர் வந்து 2020 சாத்தான்குளம் அந்த டெத்து, லாக்அப் டெத் முடிச்சதுமே, அந்த சம்பவம் நடந்ததுமே அவர் வந்து பேட்டி கொடுக்குறாரு. என்ன பேட்டி கொடுக்குறாரு அப்படின்னா, நான் வந்து போலீஸை குறித்து படம் எடுத்ததுக்காக வருந்துகிறேன். போலீஸை பெருமையா காட்டியிருப்பார். சிங்கம் 1, சிங்கம் 2லலாம் அடி பறந்து அடிப்பார்ல, அது வந்து மக்கள் மத்தியில் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்குது. போலீஸ்னா இப்படிதாண்டா இருக்கணும், இதுதான்டா போலீஸ் படம் முதல் கொண்டு இப்போ வரைக்கும் அப்படி நிறைய படங்கள் வந்திருக்குது. போலீஸ் அட்ராசிட்டின்னு காட்டுறது விசாரணை, அந்த மாதிரி சில படங்கள் தான் வருது. ஒரு ஹீரோ அதை பண்ணும்போது மக்கள் அதை விரும்பி பார்க்குறாங்க, இன்ஸ்டண்டா ஒரு தீர்வையும் எதிர்பார்க்குறாங்க, அதுக்கு அது தீனி போடுது. அப்படிதானே? இவர் நடிச்ச தெரி படத்துல இவர் என்ன பண்ணாரு,
நீ உனக்கு உண்மையிலே அக்கறை இருந்தா நீ நடிச்ச படத்தை குறித்து ஒரு நிமிடமாக சிந்திச்சு பார்த்தியா? தெரி படத்துல கம்பம் தூக்கிட்டு ஸ்கூல்ல வந்து அடிப்பாரு, தெருவில் போட்டு அடிப்பாரு, ரவுடியாவே இருக்கட்டும். அவரே கொலை பண்ணுவார் போலீஸ். அவரே போலீஸ் கேரக்டர்ல இருக்காரு, அவரே கொலை பண்ணுவாரு. போலீஸ் எப்படிங்க கொலை பண்ணலாம்? போலீஸ் வந்து மக்களை பாதுகாக்கணும். நம்பர் 2, உனக்கு யாராவது குற்றம் செய்தா அதை கொண்டு போய் கோர்ட்ல நிப்பாட்டணும். இதுதானே உன்னோட வேலை. அதை கடந்து நீயா வந்து நீ ஒரு ஹீரோ. ஹீரோ என்பது என்ன? நம்ம மக்கள் மனசுல நல்லவன், அப்படிதானே? நல்லவன் என்ன செய்யறான்? அதெல்லாம் நல்லது. நல்லவன் நீ நல்லதுன்னு எதை காட்டுற? ஒரு போலீஸ் வந்து ஒரு ரவுடியை கொல்றான், அது ரவுடியாவே இருக்கட்டும், அது கொல்றதுக்கு ரைட்ஸ் இல்லை அப்படிங்கிற உனக்கு பேசிக்கான ஒரு அறிவு இருக்கா? இல்லை. ஆனா மொத்த என்கவுண்டரையும் இது வரைக்கும் நடந்த என்கவுண்டருக்கு எல்லாத்துமே என்கரேஜ் பண்ற மாதிரி நீ படம் நடித்து விட்டு, சரி நீ நடிச்சிட்ட, யாரோ காசு போட்டாங்க, நீ படத்துல நடிச்ச, வந்துட்ட, இப்போமாவது நீ அதை குறித்து பேசலாம்ல. அது வந்து தப்புன்னு இந்த இயக்குனர் ஹரிக்கு இருக்கிற அறிவு கூட உனக்கு இல்லையா? அது சொல்லலாம்ல, இது தப்பு, இந்த மாதிரி நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னு. பார்த்தா ஜனநாயகன் படத்துல கத்தியோட இருக்கிற போலீஸ் கேரக்டரை பார்க்கவே பயமா இருக்குது. என்ன இப்ப நீ யார்? நீ எப்படி நடிக்கிற? உன்னோட இந்த 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 மாதிரியான காட்சிகள் எல்லாம் மக்கள் மனத்துல எப்படி இன்ஃபுளுன்ஸா இருக்குது அப்படிங்கிற உணர்றையா? அப்படி உணர்ந்தா தானே நீ வந்து உன்னோட தொண்டர்களுக்கு நீ அரசியல் படுத்த முடியும். நீயே அரசியல் மயமாகல, உனக்கே அந்த அரசியல் அறிவு இல்லை. அப்படிங்கும்போது உன் கட்சி நீ எப்படி நீதி வாங்கி கொடுக்க முடியும்? நாளைக்கு ஒரு கேஸ் நடந்ததுன்னா அதை கொண்டா என்கவுண்டர்ல மக்கள் எல்லாரும் கொண்டாடினாங்க அப்படின்னா நீ அதையும் ஆதரிச்சு பேசுற. ஆனா மற்ற இயக்கங்கள், மற்ற என்ன சொல்றது, முற்போக்காளர்கள் எல்லாம் அந்த இடத்துல கரெக்டா சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, என்கவுண்டர் எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது, அது வந்து தப்பு அப்படின்னு. நான் மறுபடியும் சொல்றேன், சினிஃபீல்ட்ல இருக்கிறதுனால இந்த கிரீன் மேல்னு ஒரு படம் உண்டு, அதை போய் இந்த ஆளை பார்க்க சொல்லுங்க. குறைந்தபட்சம் அந்த மரண தண்டனை, இந்த என்கவுண்டர், இதை பத்தி கொஞ்சமா வந்து அறிவு வரட்டும். இவர் வந்து வெறுமன மக்களை மட்டுமே வந்து இல்ல, குழந்தைகள், இப்போ நம்ம வீட்டுல குழந்தைகளுக்கு என்ன சொல்லி கொடுப்போம்? குட் டச், பேட் டச், இதெல்லாம் சொல்லி கொடுப்போம் தானே. இங்க பிரைவேட் பார்ட்ஸ் இதெல்லாம் வந்து பேட் டச்னு சொல்லியிருப்போம். ஆனா இவர் பாட்டுல அவ்வளோ வல்கரா பேட் டச் எல்லாம் பண்ணுவாரு ஹீரோயின் கூட. அப்புறம் ஹீரோயின் வந்து போலீஸ் ஸ்டேஷன் போட்டு இவரு கூட ஒரு பேட் டச் எல்லாம் பண்ணுவாங்க. நார்மலைஸ் பண்றது. சமூகம் குறித்து எந்த அக்கறையுமே கிடையாது. நீ வந்து 200 கோடி விட்டுட்டு வந்தாருன்னு சொல்றாங்களா, இந்த 200 கோடி எப்படி சம்பாதிச்சாரு? இந்த மாதிரி ஒரு மட்டமான சினிமாவை நடித்து மட்டமாக மக்களை வந்து மலினமாக்கி, மக்களோட ரசனையை மலினமாக்கி, அதுல சம்பாதிச்ச 200 கோடியை வந்து வச்சு நீ நீதி வாங்கி கொடுக்க போற. யாரு கேட்டா உண்டாத? யாரும் கேட்டாங்களா? நீ இப்படிலாம் வந்து மக்களை வந்து ஒரு பக்கத்துல வந்து அரசியலாகவும் சரி, இல்லை எந்தவித புரிதலும் இல்லாம அவங்கள வந்து இதெல்லாம் சரி, இதெல்லாம் தப்பு இல்லை அப்படின்னு நார்மலைஸ் பண்ற. என்கவுண்டர்லையும் சரி, இந்த மாதிரி பேட் டச், குட் டச் குழந்தைக்கு நாம கற்றுக் கொடுக்கறத கெடுத்து, ஏன்னா உனக்கு குழந்தை ரசிகர்கள் அதிகம், அவங்க எல்லாம் பார்ப்பாங்கிற எந்தவித பிரச்சனையும் இல்லாம இந்த மாதிரி எல்லாம் காட்சிகளை நடித்து விட்டு நீ அதுல சம்பாதிச்ச 200 கோடியை எட்டு வந்து எனக்கு நீ நீதி வாங்கி தரன்னா அது சரியான நீதியா? உனக்கு அந்த நீதி வாங்கி கொடுக்க உனக்கு தகுதி இருக்குதா? நேர்மை இருக்குதா? இதுதான் கேள்வி. அதே தி டிபேட் சேனலோட அந்த நேர்காணல்லே வந்து அவர் தினேஷ் அவர்கள் கேட்கிறாரு அவர்கிட்ட, ராஜ்மோகன் கிட்ட, திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் நீங்க என்ன வேறுபாடு பாக்குறீங்க? அரசியல் எதிரியா திமுகவை சொல்றீங்க, கொள்கை எதிரியா பாஜகவை சொல்றீங்க, அதிமுக எந்த இடத்துல இருக்குது? அதிமுகவும் திமுகவும் இல்ல திமுகவோட அதிமுக பெட்டர் நினைக்கிறீங்களா? எப்படி அதை பாக்குறீங்க? என்ன வித்தியாசம்னு கேட்கிறாரு. கேட்கும் போது அவர் அதுல விஷயம் சொல்றாரு, அதிமுக என்னதான் பிஜேபியோட கூட்டணியிலே இருந்தாலும், எடப்பாடி அப்படி கூட்டணியிலே இருந்தாலுமே கூட மண் சார்ந்த விஷயங்கள்ல வந்து பல விஷயங்களை விட்டு கொடுக்காம இருந்திருக்கிறாரு அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை, ஒரு ஆச்சரியமான ஸ்டேட்மெண்ட் வந்து ராஜ்மோகன் சொல்றாரு. நொட்டினார் அப்படின்னு என்ன பதில் சொல்ல முடியும்? என்ன செஞ்சாரு மண் சார்ந்த பிரச்சனைக்கு? என்ன பேசுறாரு அப்படின்னா, மம்முட்டி பிடிச்ச கை அப்படிங்கிறாரு. அவர் மம்முட்டியை வச்சு ஒருத்தரை கொன்னதா தான் எனக்கு வந்து நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஒரு வழக்கு இருக்குதான் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். மம்முட்டி பிடிச்ச கை இல்ல மண்ணுக்காக உழைத்த கை அப்படிலாம் கிடையாது. அவர் டேபிளுக்கு கீழே தவழ்ந்த கால்கள்னு சொன்னாங்கன்னா நம்ம ஒத்துக்கிடலாம். அது கடந்து இப்போ நீங்க சிஏ ஆகட்டும், இல்ல நீட் ஆகட்டும், இல்ல நியூ எஜுகேஷன் பாலிசி ஆகட்டும், எல்லா விஷயத்திலுமே மேல இருக்கிற ஒன்றிய அரசு என்ன சொல்லுதோ, அமித்ஷா என்ன சொல்றதோ அத்தனை இடத்துலையும் கையெழுத்து போட்டு தமிழ்நாட்டையே ஒன்றிய அரசுக்கு இந்த மாநில சுயாட்சியை கேள்விக்குள்ளாக்கிய, கேள்விக்குரிய விஷயமாக்கிய எடப்பாடியை குறித்து இவர் இப்படி பேசுறது வந்து இதான் நான் மறுபடியும் சொல்றேன். மாநில சுயாட்சியை வந்து சிபிஐ விசாரணை வச்சு நீ சொன்னீங்க, எடப்பாடி வந்து உன்னோட மொத்த மாநில உரிமைகளையும் வந்து எழுதி கொடுத்துருக்காரு. அதை பத்தி நீ ஏதாவது ஒரு வார்த்தை பேசுறியா? கேள்வி கேட்டதுக்கு அப்புறமும் நீ அதுல இருந்து வலுவுற இப்படிதான் போகுதே தவிர, கேள்வி ஒரு 8-10 தடவை கேட்டிருப்பாரு. அதுக்கப்புறம் தான் அந்த பதில் அவர்கிட்ட இருந்து வந்தது. என்ன கையை பிடிச்சி இழுத்தியா, திரும்ப பேசுற, என்ன கையை பிடிச்சி இழுத்தியா, திரும்ப பேசுற மாதிரி தான் அவர் பேசியிருந்தாரு. சிம்பிள். ஒரு முக்கியமான 4 பாலிசி நீங்க கையில எடுத்துக்கிட்டாலே அதுல வந்து எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிருக்குது அப்படின்னு சொல்லி. ஏன் வக்புல இவங்க கையெழுத்து போட்டு இவங்க வந்து எதிர்த்து ஓட்டு போட்டிருந்தாங்கன்னா அந்த சட்டமே பாஸ் ஆயிருக்கிறது தானே உண்மை. இவங்க தான் அதுல புறக்கணிப்பு செஞ்சதுனால அந்த ஓட்டு மைனஸ் ஆச்சு, அதுதானே உண்மை. அப்படி இருக்கும் பொழுது இவர் வந்து எடப்பாடி வந்து மண்ணின் உரிமைக்காக போராடினாரு. எந்த மண்ணின் உரிமைக்காக போராடினாரு? அவர் சேர்த்து வச்ச சொத்து இருக்கு பார்த்தீங்களா, அவர் சேர்த்து வச்ச கொடநாடு எஸ்டேட் மண் இருக்கு பார்த்தீங்களா, அந்த மண்ணுக்காக வேணா போராடி இருக்கலாம். அந்த போராட்டத்தின் அடிப்படையில தான் எல்லாத்துலயும் சைன் போடுறாரு. அவருடைய போராட்டம் எல்லாமே
ஐயா நான் உங்கள் அடிமை, ஐயா நான் உங்கள் அடிமை, ஐயா நான் என்னங்க அடிமையாவே எவ்வளவு நாள் தான் இருக்குது, நான் சங்கியாவே மாறிடுறேன், எதுக்கு இவ்வளவு சிரமம்? அதாவது அவர் இன்னும் கட்சியை கலைச்சிட்டு பிஜேபி கூட சேரல, அது மட்டும்தான் பாக்கி. மற்றபடி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்ங்கிற கட்சியை அமித்ஷா முன்னேற்ற கழகமாக அவர் மாற்றி எத்தனையோ மாசமாச்சு. ஆனா அது கூட ஒண்ணுமே புரியாத பாப்பா மாதிரி இந்த ஆளு இழுத்து போட்டு தாப்பாவை தான் இவர் சொன்ன பதில் எல்லாம். இதுக்கு மேல அதை பத்தி பேசுறதுக்கு அதுல ஒண்ணுமே இல்லை. இது வந்து அதான் மறுபடியும் சொல்றேன், நேர்மையே இல்லாத ஒரு பதில்களை தான் அவர் கொடுத்திருந்தாரு. ஒரு ஆங்கரால எவ்வளவு தூரம் கேட்க முடியுமோ அதை விட அதிகமாவே அவர் வந்து டிபேட்ல தினேஷ் கேட்டிருந்தாரு. ஏன்னா அதுக்கு மேல கேட்டீங்கன்னா நீ வந்து என்னை வந்து புல்லிங் பண்ற அப்படின்ட்டு மைக்கு தூக்கி போட்டு போறது, இல்ல இவங்க வந்து திமுக ஆதரவா கேள்வி கேட்காங்க அப்படின்ட்டு போயிருவாங்க. உன்னோட பதில நியாயம் இல்லை, நீதி இல்லை, அதுதான் உண்மை. இது வந்து டிஎம்கே சப்போர்ட்டர் இல்லைங்கிறத தாண்டி நீ வந்து நின்று யோசிச்சு பார்த்தேன் அப்படின்னா ஏடிஎம்கே எவ்வாறெல்லாம் நம்ம தமிழ்நாட்டோட உரிமைகளை அடகு வச்சேன் அப்படிங்கிறது கடந்த 7 ஆண்டுகளில் ஏகப்பட்ட என்ன சொல்றது சம்பவங்கள் சாட்சியா தான் இருக்குது. அதை யாருமே மறுக்கல. அதையும் அவர் அத்தியந்திரவை கேட்ட பிறகுதான் அவர் பதில் சொல்லவே வருது. அப்ப இருந்தா நீங்க இதை கேட்கறதுனா சொல்றேன்றது அந்த 8வது தடவை 10வது தடவை கேட்ட போது ஏன் அவ்வளவு ஒரு தைக்கும்? அத்தியந்திரவை ஏன் கேட்கணும்? அதிமுக என்ன வித்தியாசம் சொல்ல வேண்டியதானே? ஆசை என்ன அப்படின்னா ஏடிஎம்கே கூட்டணியில ஒருவேளை நம்ம சேர வேண்டியிருந்துச்சுன்னா இனி எதிர்காலத்துல வந்து ஐயா பழனிசாமி கூட நம்ம ஜோடி சேர்ந்து ஸ்பேரிங் போடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாருன்னா அதுல எதுவும் மண்ணில் விழுந்துடக்கூடாதுல்ல. இப்போ திமுக வந்து எதிரின்னு அறிவிச்சாச்சு, பாரதிய ஜனதா கட்சியும் வந்து கொள்கை எதிரின்னு அறிவிச்சாச்சு. அதிமுக பத்தி வாய் பேசாம இருக்கிறது இதுக்கு தானே. நாம ஒரு பேரிங் போடுவோம், பேரிங் போட்டு முடிஞ்சா நம்மளால 2.5 வருஷம் சிஎம், நீ 2.5 வருஷம் சிஎம்னு அக்ரிமெண்ட் போடலாம். இந்த மாதிரிலாம் சில கனவுகள் இருக்கும். அதெல்லாம் விட இன்னொரு முக்கியமான கனவு திமுகவை வெளியேற்றணுங்கிற அந்த அஜெண்டா. இந்த அஜெண்டா யாருக்கு அதிக தேவை அப்படின்னா பிஜேபி தான் தேவை. இப்போ நாம வந்து தாவைக்கு வந்து பிஜேபிக்கு அண்டர்ல இருக்கா இல்லையாங்கிற டிபேட்டுக்கு நம்ம போக வேண்டாம். ஆனா நடக்கின்ற செயல்பாடுகள் அனைத்து நீங்க பாத்தீங்கன்னா இவங்களோட டிஎம்கே, அதாவது சீமானோட நாம் தமிழர் கட்சி, விஜயோட தாவேக்க, ஏடிஎம்கே, பிஜேபி, இவர்கள் எல்லாருக்கும் ஒரே ஒரு விஷயம் தான், என்னன்னா திமுக வெளியேற்றணும். எதனால? அதான் காரணம் கிடையாது. எதனால? அதுக்காக தான் முயற்சிக்கிறாங்க. சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு அப்படின்னு ஒரு பக்கம் போராட வேண்டியது, இந்த பக்கம் வந்து என்ன சொல்றது போலீஸுக்கு எதிராக உடனே பெண்கள் வாழவே முடியாது தமிழ்நாட்டுல. ஆமா, பெண்கள் வாழவே முடியாது பேச வேண்டியது. ஆனா டேட்டா என்ன சொல்லுது? ஒன்றிய அரசோட சர்வே என்ன சொல்லுது அப்படின்னா இந்தியாவில ஒரு முக்கியமான சேஃபான சிட்டில சென்னை, தமிழ்நாடு, கோயம்புத்தூர், சென்னை, கோயம்புத்தூர் எல்லாமே சேர்ந்து வருது. இவர்கள் சொல்வது எதுவுமே உண்மை கிடையாது. இவர்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு தேவை. எதை வச்சு நம்ம வந்து இதை எலிமினேட் பண்ண முடியும்? இதை எலிமினேட் பண்ணாதான் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த கொள்கை பிடிப்புல மக்கள் வந்து அரசியல் மயமாக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு 3வது லாங்குவேஜ் ஹிந்தின்னு வந்தா மற்ற ஸ்டேட்ல இருந்து ஒரு போராட்டம் இல்லை, ஆனா இங்க உடனே போராட்டம் வருது. மற்ற ஸ்டேட்ல நீட்னு கொண்டு வரும்போது எந்த போராட்டமும் இல்லை, ஆனா இந்த ஸ்டேட்ல போராட்டம்னு ஒன்று வருது. இந்த அரசியல் மயமாக்கப்பட்டதை முடிக்கணும் அப்படின்னா இந்த கொள்கை பேசுற கட்சி, இந்த கொள்கை பேசுற இயக்கங்கள் இதெல்லாம் காணாம பண்ணணும். அது பண்ணணும் அப்படின்னா என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் அரசியல் ரீதியாக ஒரு வலுவான ஒரு அரசியல் இயக்கமாக அந்த கட்சி இருக்கு திமுக. அதை முடிக்கணும், பெரியாரை முடிக்கணும். அப்பொழுதுதான் நாம வந்து உள்ள என்ட்ரி ஆக முடியுது பாஜகவோட கணக்கு. அதற்கு அத்தனை பேரும் ஆளுக்கு ஒரு வீலை பிடிச்சிட்டு தூக்கி நிப்பாட்டிட்டு இருக்காங்க. அந்த சப்பரத்தை, பாரதிய ஜனதா கட்சியோட சப்பரத்தை தூக்கி பிடிச்சிட்டு இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த தாவேக்க, இந்த ஏடிஎம்கே, இந்த நாம் தமிழர் கட்சி, அப்புறம் இன்னும் அல்லு சில்லறைகள் பாமக இருக்குது, இன்னும் எக்ஸ்ட்ரா ஜாதி சேர்ந்த கட்சிகள்லாம் இருக்கு. இவங்களோட வேலையை இதை தூக்கிட்டு இருக்குதா பாரதிய ஜனதா கட்சி டைரக்ஷன் கொடுத்துட்டு இருக்கு. இப்படி பண்ணு, இப்படி பேசு, அதை பொறுத்து நம்ம இவங்களை வெளியடிக்கணும். இவங்களை வெளியே தள்ளினாதான் நான் உள்ள என்ட்ரி ஆக முடியும். இதைத்தான் பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல ராஜ்மோகன் சொல்றாரு அது வந்து அதுல ஃபேக்கா சில விஷயங்களை சேர்த்து வந்து பரப்புறாங்க திமுகவை சார்ந்தவர்கள். குறிப்பா வந்து வழக்கறிஞர் சரவணன் அவர்கள் வந்து பெரியாரெல்லாம் அதுல இழுத்து வந்து அவர் பேசுறாரு. பெரியாரை பத்தி எடப்பாடி எங்கேயும் பேசல. அப்படி இருக்கும்போது பெரியாரெல்லாம் சேர்த்து ஃபேக்கா விமர்சனம் வச்சா அது எப்படி சரியா இருக்குன்றாரு. எடப்பாடியார் வந்து இந்த கோயில் பணத்துல எப்படி நீங்க காலேஜ் கட்டலாம்னு கேட்கிறாரு. சரிதானே? இது வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி கேட்கிறாரு. அண்ணா திராவிட முன்னேற்ற திராவிடங்கிற வார்த்தை இருக்கு. திராவிடத்தோட பேஸ் பெரியாருங்கிறத யாருமே வந்து மறுக்க முடியாது. இந்த அடிப்படையில தான் பெரியாருங்கிற வார்த்தை, அந்த பெரியாரோட கொள்கை இதெல்லாம் மீறி யாரு எடப்பாடி பேசுறாரு. அதை ஏன் நீங்க கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்கிறோம். அது ராஜ்மோகன் வந்து பெரியாரை பத்தியே பேசல அப்படின்னு முட்டு கொடுக்குறாரு. பெரியாரை வந்து நேரடியாக தான் பேசணும்னு எந்த அவசியமும் இல்லை. சரிதானே? பெரியாரோட கொள்கையை நீ வந்து மீறுகிறாய் அப்படின்னா அந்த கேள்வி அவங்க கேட்கதான் செய்வாங்க. அந்த கேள்விக்கு பதில் சொல்லணும். அதை விட்டுட்டு பெரியாரை பத்தி தான் பேசலையே அப்படிங்கிறது வந்து நீ வழக்கம் போல எடப்பாடிக்கு முட்டு கொடுக்குறதா தான் எடுத்துக்க முடியும். ஏன்னாங்க இன்றைய நாள்ல என்னது அடுத்த மாநாட்டுக்கு இவங்க வந்து ஏதோ பந்தல் நடுறாங்களா, என்ன சொல்லுவாங்க, ஃபவுண்டேஷன் போடுறாங்களா, அதுக்கு வந்து ஒரு பாப்பானை கூப்பிட்டு பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. பெரியார கொள்கையா நீ வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றேன். பெரியாரோட முக்கியமான முழக்கம் பார்ப்பனிய மேலாதிக்கத்தை எதிர்ப்பது. ஏன் நீ அங்க இருக்கிற ஒரு பூசாரியை கூப்பிட்டு வர வேண்டியதானே? ஒரு அம்மன் கோயில் இருக்கிற பூசாரியை கூப்பிட்டு வரலாம். நீ அனைத்து மதத்தினர் இருக்க
பூசாரின்னு கூட்டு வந்து ஒரு ஃபாதரு, ஒரு முஸ்லீம் முல்லா, ஒரு பூஜாரி, நம்ம சாதாரண அம்மன் கோயிலெலாம் பூஜை பண்ணுவாங்கல்ல, கருப்பசாமி கோயிலில் எல்லாம் பண்ணுவாங்கல்ல, அவர்களாம் நீ கூப்பிட்டு வந்து நீ வந்து அந்த பந்தக்கால் நட வேண்டியதானே. ஒரு பார்ப்பானை கூட்டு வந்து நீ வந்து பூஜை போடுவியான். பெரியார் வந்து என்னுடைய கொள்கை தலைவர், பெரியார் கொள்கையில தான் நாம தாவைக்க பயணிக்கும் அப்படின்னா அப்ப நாம எல்லாம் பாக்குறவங்க கேன பயிலா சொல்லுங்க. பெரியார் கொள்கைக்கும் கொஞ்சம் நியாயம் பண்ணணும்ல. பேர்ல மட்டும் பெரியார்னு வச்சுக்கிட்டா மட்டும் ஆகாது, சரிதானே? அதுபடி நீ நடக்கணும். அதை வந்து திராவிட இயக்கங்கள், திராவிட கட்சிகள் தொடர்ந்து பண்ணிருக்குது. அந்த அடிப்படையில தான் திமுகவும் சரி அதிமுகவும் சரியுமே அதுல விலகி நிற்குது. அதிமுக ஆட்சியில வந்து ஜெயலலிதா அம்மா வந்து என்ன சொல்றது, ஆடு மாடு வெட்டுறதுக்கு தடா கொண்டு வந்தாங்க, மதமாற்ற தட்டை சட்டம் கொண்டு வந்தாங்க. இது எல்லாமே பெரியார் கொள்கைக்கு எதிரானது. அப்போ பெரியாரின் கொள்கைக்கு கொஞ்சமாவது நீங்க நியாயம் செய்யணும்ல. அதுக்குள்ளான எந்த அறியும் குறியுமே தெரியலையே. டிஎம்கே ஏடிஎம்கே ரெண்டும் ஒரே மாதிரி கட்சின்னு சொல்றாங்க பார்த்தீங்களா, அது இந்த இடத்துல தான் டிஃப்ரெண்டா இருக்கு. டிஎம்கே குறைந்தபட்சம் பெரியாருடைய கொள்கையில எவ்வளவு முயலுமோ அத்தனையும் அவங்க வந்து பாதுகாத்துட்டு தான் வருவாங்க. அதுக்குண்டான செயல்பாடுகள் செய்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அதோட எதிரொலி தான் இந்த இந்திய எதிர்ப்பு முதற்கொண்டு, என்இபி முதற்கொண்டு எல்லாமே அதுல வந்து அடங்குது. ஆனா பெரியாரின் கொள்கை நாங்க வந்து திமுகவுக்கு மாற்று அப்படிங்கிற மாதிரி நீ வந்துட்டு உன்னுடைய மாநாட்டு பூஜையிலேயே வந்து ஒரு பாப்பான கூட்டு வந்து நீ பூஜை செய்யறனா நீ யாரா அப்படின்னு தானே கேட்க தோணும். அப்போ எங்கெல்லாம் பார்த்தா கேனப்பெல்லாம் தெரியுது. நேற்றுக்கு சிஎம் ஸ்டாலின் வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. என்னன்னா, நல்ல வேளை காமராஜர் வந்து கல்வி கூடத்துல வந்து சாப்பாடு கொடுத்தப்ப, ஏன்டா ஸ்கூல்ல வந்து கல்வி தானே கொடுக்கணும், ஏன்டா சாப்பாடு கொடுத்த அப்படின்னு கேட்கிற தற்கூரிகள் இருக்கிற உலகம் தான் இது. அதான் அந்த மாதிரி தான் இந்த என்னது மாநில சுயாட்சிக்கும் இவங்க வந்து சொல்ற விளக்கம் வந்து, எப்படி நீங்க வந்து சிபிஐ விசாரணையை வந்து அனுமதிக்கிறது வந்து மாநில சுயாட்சி பாதிக்குது அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? இந்த மாதிரி ஒரு லாஜிக்கே இல்லாத கேள்விகள் இருக்கு பார்த்தீங்களா. மேலோட்டமா பார்த்தா சரியான மாதிரி தரும். ஆனா அது வந்து எவ்வளவு கேனத்தனமானது. இந்த மாதிரி முதல்வர் ஸ்டாலினே வந்து ட்வீட் போட்டு விளக்குற அளவுக்கு தான் இவங்க லட்சணம் இருக்குது. இல்ல, இப்போ விஜய் மீது இன்னொரு விமர்சனம், அவர் வந்து பத்திரிகையாளர்களை வந்து சந்திக்க மாட்டாருன்றது வெகுவா அவர் மேல வச்சுட்டு இருக்க விமர்சனம். ஒரே ஒரு முறை தான் நான் மதுரைக்கு போறேன், அங்க யாரும் வர வேணாம் அப்படின்னு சொல்லி பத்திரிகையாளர் சந்திச்சு அவர் சொல்லியிருந்தாரு. ரசிகர்கள் யாரும் வர வேண்டாம் அப்படின்னு சொல்றதுக்காக பத்திரிகையாளர் சந்திச்சிருந்தாரு. அதே மாதிரி ஆளுநரை சந்திக்க போகும்போது கூட நிறைய பத்திரிகையாளர்கள் வந்து ஆளுநர் சந்திக்க போயிருக்காரு. வெளில வரும்போது நம்மளுக்கு பேட்டி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்பயும் அவர் கார்ல சரன்னு கை காட்டு போயிட்டாரு. அதை பத்தி இப்போ அவர் ராஜ்மோகன் கிட்ட வந்து ஒரு தினேஷ் கேட்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, செய்வாரு, நீங்க வெளியே வரமாட்டாரு, நீங்க வந்தாரு, ஆர்ப்பாட்டம் நடத்த மாட்டாரு, நீங்க நடத்தினாரு. அதே மாதிரி பத்திரிகையாளரை சந்திக்கும் செய்வாரு. அது ஒரு முக்கியமான டூல் தான், அது உரிய நேரத்துல செய்வாரு. அது ஒரு சடங்கு பிரஸ் மீட்டா இருக்காது, அது ஒரு பயங்கரமான பிரஸ் மீட்டா இருக்கும், ஆக்கப்பூர்வமான பிரஸ் மீட்டா இருக்கும்னு சொல்லியிருக்காரு. அப்படி மட்டும் சொல்லுங்க, அது ஒரு டூல். இது ஒரு டூல், எல்லாத்துக்கும் ஒரு டூல் இருக்கும். அதே மாதிரி பத்திரிகையாளர் சந்திப்பு இல்லாம அறிக்கை கொடுக்கறது கூட ஒரு டூல் தான், போராட்டம் பண்றது கூட ஒரு டூல் தான். எங்களுக்கு எந்த டூல் சரியா இருக்குமோ அந்த டூலை செயல்படுத்துறோம் அப்படின்னு அவர் சொல்லி சமாளிக்கிறார். யாரு? ராஜ்மோகன். பத்திரிகையாளர் சந்திப்பு அப்படிங்கிறது, நீ உன் டூலை எடுத்துட்டு இப்படி கொண்டு வந்த அப்படின்னா அந்த டூலே பிடிங்க படான்னு மண்டையிலே அடிச்சு உட்கார வச்சுருவாங்க. இதுதான் பத்திரிகையாளர் சந்திப்புல பெரிய அபாயமே. அதனாலதான் மோடி மாதிரி நேர்மையற்றவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்துவதே இல்லை, அதை அவாய்ட் பண்றாங்க. என்னோட கேள்வி என்னன்னா, தாவேக தலைவர் விஜய்க்கு நேர்மை இல்லை. நேர்மை இருந்தா வந்து பேசட்டும், அது போக விஷயம் இருந்தாலும் வந்து பேசட்டும். விஷயம் இருந்திருந்தா 3 நிமிஷத்துல பேச்சை முடிச்சிருக்க மாட்டார். எவ்வளவுதான் போலீஸ் ப்ரெஷர் கொடுத்துருந்தோம், குறைஞ்சது 10 நிமிஷமாவது பேசிருக்கணும். நீ இங்க வந்து இந்த 3 நிமிஷம் கூட பேச வேண்டாம். பத்திரிகையாளர் சந்திப்புல 2 நிமிஷம் பேசிட்டு கேள்வி கேளுங்கன்னு அவருடைய டூல் மொத்தமும் அவருக்கே திருப்பி அடிக்கப்படும். ஒவ்வொருத்தரும் ஒரு டூலை வச்சிருப்பான், ஒவ்வொரு கேள்வி வச்சிருப்பான். இடஒதுக்கீடு பத்தி கேட்பான், இந்த என்ன சொல்ற சிஏ பத்தி கேட்பான், இந்த மாதிரி மீத்தேன் பத்தி கேட்பான். சில கேள்விகள் வந்து நீ இப்படி பேசினாலும் பிரச்சனை, அப்படி பேசினாலும் பிரச்சனை மாதிரி இருக்கும். அதெல்லாம் வந்து கலைஞர் முதற்கொண்டு இப்போ முக ஸ்டாலின் வரைக்கும் பயங்கரமா டேக்கிள் பண்ணி தான் வந்துட்டு இருக்காங்க. அந்த அரசியல் பக்குவமோ அறிவோ, பக்குவம் கூட விட்டுருங்க, அறிவுங்கிறதே கிடையாது. அப்புறம் எப்படி இவரால் அதை ஃபேஸ் பண்ண முடியும்? அதனால இப்போ வரைக்கும் நீ பயந்து ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிறார். பிரஸ் மீட்டை பார்த்தாலே பயந்து ஓடுறாரு விஜய், அதுதான் உண்மை. அதை மறைக்கிறதுக்கு தான் ஒவ்வொரு ஒரு டூலுங்க. நாங்கள் வந்து போராட்டங்கிற டூல் எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். பிரஸ் மீட்டும் ஒரு டூல் தான், அதை நாங்கள் இப்போ பயன்படுத்தல, வருங்காலத்தில் பயன்படுத்துவோம் அப்படிங்கிறாரு. வருங்காலத்தில் எப்படி பயன்படுத்துவாங்கன்னா, செலக்டடு பத்திரிகையாளர்கள் இந்த மாதிரிலாம் கூப்பிட்டு வேணா பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒன்றும் இல்லைங்க, நீங்களும் நானும் தான் போயிருந்தோம். சீமானோட சண்டாளன் அப்படிங்கிற வார்த்தையை வச்சு அவர் பாடியிருந்தார் அதுக்கு முந்தின இதில். இப்போ அந்த ப்ரெஸ் மீட்ல கேள்வி கேட்டோம். சண்டாளங்கிற வார்த்தை வந்து முன்னாடி பாடினாங்க, இப்போ பாடுறது சரியான கேள்வி கேட்டு முடிச்சாச்சு. கேமராமேன்கள் வந்து இயல்பாக கேட்குறாங்க, சார் மறுபடியும் அந்த பாட்டை பாடுங்கன்னு. அப்போ அவர் அங்கேருந்து சொல்றாரு, நான் பாடுவேன் தான், அவன் இருக்கான் பாரு, அவன் கேள்வி கேட்பான் அப்படின்னு. ஆமா, உங்களதான் சொன்னாரு, உங்களை கைட்டு தான் சொன்னாரு. சொன்னார்ல, யோசிச்சு பாருங்க. ஒரு பத்திரிகையாளர் நினைச்சா அவ்வளோ வீராப்பா பேசிட்டு இருக்கிற சீமான் வந்து அன்னைக்கு வந்து அதை பாட முடியல, அது ஒரு தப்பான வார்த்தை அப்படிங்கிறது அங்கேயே அவருக்கு வந்து சோல்ல விடுத்து உட்கார வச்சாச்சு. கீழே இறங்கி போகும்பொழுது என்கிட்ட பேசிட்டு போனாரு, தம்பி எனக்கு சண்டாளன்னா என்னன்னே தெரியாதுப்பா அப்படின்னு. சத்தியமா பேசிட்டு போனாரு. நான் அவர்கிட்ட சொல்றேன், தெரியாம கத்திட்டு போனீங்க. அன்னைக்கு அந்த பையல இந்த பையலும் திட்டினாங்களா சார்?
இன்னைக்கு அந்த வார்த்தையை அன்னைக்கு யூஸ் பண்ணாங்கிறத இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ண முடியாதுல்ல. அப்படிப்பா தம்பி எனக்கு சண்டாளங்கிற வார்த்தையே அர்த்தம் தெரியாதுப்பா அப்படின்ட்டு அவர் போயிட்டாரு. நான் கேமரா மடக்கிட்டே என்ன பண்றேன், ஒரு கேமராமேனாக ஒரு ரிப்போர்ட்டராக அங்க இருந்து நம்ம ஒரே கேள்வியில அன்னைக்கு வந்து சீமான் அவ்வளவு தூரம் பேசிட்டு இருந்தா திருப்பி பாட முடியல அந்த பாட்டை, சரிதானே? அப்போ நான் வந்து ஒரு 2-3 வருஷம் ஆச்சு இந்த ஃபீல்டுக்கு வந்து. ஆனா இங்கேயே பழந்துன்னு கொட்டை போட்டு 20 வருஷம் ஃபீல்ட்ல இருக்கிறவங்கலாம் அவங்க கேள்வி கேட்டா என்ன ஆகும்ல? ஸோ உண்மையை நான் மறுபடியும் சொல்றேன், நீ அந்த டூலை எடுத்துட்டு வா, பத்திரிகையாளர் பிரஸ் மீட்டிங் டூலை எடுத்து வா, நானும் வாரேன், இல்ல எத்தனை பேர் வராங்கன்னு பாரு, நீ ஏதாவது ஒரு கேள்விக்கு நீ உருப்படியா பதில் சொல்லு, நான் ஒத்துக்கிறேன் நீ வந்து ஒரு கொள்கை பிடிப்பு இல்ல, ஒரு அரசியல் அறிவு இல்ல, ஒரு நல்ல தலைவர் தான். அதுக்கு வக்கு இல்லாம சினிமாவில் பேசுற மாதிரியே ஒன்வேவா இருந்துட்டு மோடியை மாதிரியே ஒன்வேவா இருந்துட்டு அது ஒரு டூலு அப்படி இப்படி இந்த உருட்டுற வேலைலாம் வேண்டாம். ஏங்க அவருடைய கொள்கை பரப்பு செயலாளர் அந்த டிபேட்ல வந்து டிபேட் சேனல்ல என்ன சொல்ற போறது தண்ணி குடிச்சுட்டு தான் போயிருக்காரு. அந்த பேட்டி பாத்தீங்கன்னா அவர் அதான் ஒரு டிபேட்ல ஒரு ஆங்கர் வந்து எவ்வளவு கேட்க முடியுமோ அதை விட கொஞ்சம் அதிகமாவே கேட்டு பார்த்தோம். அவர்கிட்ட இருந்து ஒரு சரியான பதில வந்து, அதாவது ரொம்ப எதிர்நிலையில இருந்து அவரை நாக் அவுட் பண்றதுலாம் இல்ல. ஆமா, அந்த பதில பெறலாம், என்னதான் அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க அதிமுகவை நினைச்சு அவங்க என்ன நினைக்கிறாங்கன்றது தெரிஞ்சுக்கலான்றதுக்கு தான் முயற்சி பண்றாங்க. அந்த முயற்சியில கூட இவங்க வந்து என்ன சொல்றது சரியா ஆன்சர் கொடுக்க முடியல. நீயே எப்படி இருக்க, உன் தலைவர் எப்படி இருக்காருன்னு நீ தான் லட்சணம். இதுதான் அழகு. இவ்வளவு நேரம் பல்வேறு செய்திகள் குறித்து விரிவா உங்க கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி.